வரல. முட்டி வரல. இப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? எவ்வளவு நாள் இருந்துச்சு? அது 1 வருஷமா இருந்துச்சு. இப்ப மடக்க முடியுது. நல்ல மடக்கி பாருங்க, ஓடி பாருங்க. இப்ப நடக்க முடியுது. கைகளை தட்டே. ஜீசஸ் நேம் ஆஃப் காட். ஏற்கனவே ஹேண்டிகேப்தான். அடிக்கடிக்கு கீழே கால் 2 அடிச்சு. சரி. இப்போ எனக்கு ரொம்ப வலியா இருந்துச்சு. கடவுளே எனக்கு சீக்கிரமா இந்த கால் சரியாகணும் அப்படின்ட்டு வேண்டின்னு இருந்தேன். கடவுள் எனக்கு அற்புதம் செய்தார். பாத வலி எல்லாம் எடுத்து போட்டு எனக்கு சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் இப்போ ஜெபிக்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு திறவுகோல் வாக்குத்தத்த வசனம், அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சங்கீதங்களின் புத்தகம் 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சகோதரன் வாசிக்கலாம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சிஸ்டர், சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்படியே கையை உயர்த்தி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த 2024ஆம் வருட வாக்குத்தத்தத்திற்கென்று நன்றி. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏசாயா 59:19. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. இந்த 2024ஆம் வருஷத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் சுதந்திரத்தை எடுத்துக் கொள்கிறோம். சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்தருளும். 2 கையும் அப்படியே தள்ள வச்சுங்க. உடைய ஆசீர்வாதத்தை நிரப்பும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மச்சில் வரப்போகிறது. தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது. God's hand has come upon us right now. இந்த ஆண்டின் திறவுகோல் வசனமாகவும் இந்த மாதத்தின் செய்தியாக வர வேத வசனம், அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Isaiah 59, chapter 59, verse 19 is the promise for this year, and this month we are going to meditate. சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது, when the enemy comes like a கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். the spirit of the Lord will hoist the flock against him. இது மூல பதத்தை விட தமிழில் கொஞ்சம் சற்று விகற்பமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. So the root rather than the root word translation in Tamil, it is different way it is translated. அது எப்படி என்றால், how it is, சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல கொடியேற்றுவார். So when the enemy comes, the spirit of God will raise the flag like a flood. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. ஆனா இப்பொழுது உள்ள மொழிபெயர்ப்பின்படியே நான் செய்தியை கொடுக்க போகிறேன். But we are going to give the word as the translation in Tamil. சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். When the enemy comes like a flood, the spirit of God will hoist the flock against him. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன? What is the title of this day's message? பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். Is a shelter for saving us from the flood. வேத புத்தகத்தில் ஆண்டவருக்கு अनेक நாம சங்கீர்த்தனங்கள் உண்டு. There are many names for the Lord our God. யெகோவா ஷம்மா, Yehovah Shammah, யெகோவா ரஃபா, Yehovah Rapha, யெகோவா ஈரே, Yehovah Jireh, எல் ஷடாயின் தேவன், El Shaddai my God, மாறாதவர்,
unchanging God. மாறா மகத்துவமுள்ளவர். He is a glorious God. கிருபை நிறைந்தவர். He is a gracious God. அக்னிமயமானவர். He is a God of fire. சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் He is இருக்கிறவர். a God who dwells in the light world. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். He is one and only God who can do அல்பா, wonders. Alpha, ஓமேகா, Omega, ஆதியும் அந்தமும், Adi, Alpha and Omega. முந்தினவரும் பிந்தினவரும். He is the God Alpha, beginning and end. beginning and end. இதோ முந்தினவரும் பிந்தினவரும். Beginning and end. ஈசாயின் அடிவேரும் தாவீதின் சந்ததியும். He is the root of the Esau and in the descendants of the David. பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். He is a morning, bright morning star. அடிக்கிக் கொண்டே போகலாம். We can keep on saying. ஆனா ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் அவன் எழுதுகிறான் பாருங்களேன். But in Isaiah, the Isaiah prophet writes in அவர் chapter பெரும் 25. அவர் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். He is the shelter to save us from the great flood. அவர் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். He is a God who protects us from the great flood. 2004 1ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நடு நீசி 12:30க்கு இயேசு எனக்கு சொன்னதை சொன்னேன். In 2004, in December 31st, in the midnight, what the Lord has told me, I have told, prophesied. வெள்ளத்தினால் பெரும் சேதம் வரும். There will be a great disaster because of the flood. ஜப்பானில பெரும் பெரிய நஷ்டம் உண்டாகும். In Japan, there will be a great loss of பெரும் life. பாதிப்பு உண்டாகும். The terrible effect will be there in Japan. காலை விடிந்த உடனே அது நடந்தது. Early morning it is took place. 12:30க்கு நடந்த காரியம் காலை விடிந்த உடனே அங்கே நிறைவேறிற்று. 12:30 I received the word and it has been fulfilled by in the morning. பெரும் பாதிப்பு உண்டாயிற்று. There are terrible disaster and loss. ரிக்டர் அளவுகோலில் 7.4 நிலநடுக்கம் அங்கே வந்தது. The Richter measurement in the earthquake was 7.4. என் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறுவதை கண்கூடாய் கண்டிருக்கிறவன். I had seen that what the Lord says, it has been fulfilled in my என் life. சொந்த வாழ்க்கையில் ருசித்து இருக்கிறவன். Even in my own life I have tasted. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. God's word is there like amen and உங்கள் வாழ்க்கையில் இந்த 2024 ஆண்டவர் சொல்வது என்ன? In 2024 what the Lord says. பெரும் வெள்ளம் வரும். Even though the great flood may உலகம் come, காருள் மூடும். there may be the darkness shall cover the world. சேதம் வரும். There may be disaster and ஆனால் loss. நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன். But I will be a shelter to you. பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். I will save you from the great flood. எத்தனை சந்தோஷம். What a joyful கைகளை protection. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Clap your hands and கைகளை தட்டி ஆண்டவரை glorify the மகிமைப்படுத்துவோம். yeah, man. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். He is the God who saves us from the flood. பல ஆண்டுகளுக்கு முன்பு Many years before, நான் சின்னமனூர் என்ற ஊரிலே கிருஷ்ண ஐயர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படித்துக் கொண்டிருந்தேன். I was studying in the higher secondary school by name Krishna Iyer Higher Secondary School. நானும் என் நண்பர் உமாபதியும் அங்கேதான் படித்தோம். Me and my friend Umabadi studied இவர் there. ஒரு வருஷம் சீனியர், நான் ஜூனியர். He is 1 year senior to me and I am the junior. ரெண்டு பேரும் அங்கே படித்தோம். Both we have studied there, we studied and we studied. எல்லாம் படித்தோம். We studied everything. இவர்தான் குருவாகவே இருந்தார். And he is the master எல்லாவற்றிற்கும். அவ்வளவு for everything. அந்த ஸ்கூல்லையே நல்ல பையன் இவர்தான். So எல்லாரும் புரிஞ்சுக்குங்க அப்படினா he is the best student in the school. ஆனால் ஒன்று இவரை பார்த்தா நான் பயப்படுவேன். But one thing I used to get scared of him. அவ்வளவு நல்ல பையன். So good boy he is. நாங்கள் நண்பர்கள். We are friends. என் அன்புக்குரியவர்களே, dear friends, அங்கே ஒரு நாள் அங்கே ஒரு ஆறு ஓடுகிறது. நம்முடைய வைகை ஆறு தான். அது வழிகிற அந்த ஊர் வழியே வருகிறது. there is a river in Chenamadur. அதில் குளிப்பதற்காக ஆசைப்பட்டு போனேன். So I went there to take bath in the river. எனக்கு நீச்சல் தெரியாது. I don't know how to swim. ஐயப்பன் என்று ஒருவர் இருந்தார். One என்னை விட ரொம்ப வயது மூச்சவர். by name Ayyappan, there is a senior elder than me. அவர் என்னை அழைத்து கொண்டு போனார். He took me there to the river. அந்த அவர் சொன்னார், நான் உனக்கு நீச்சல் பழகி தருகிறேன். He told me that I will teach you the swimming, how to swim. சரி என்று அவரை நம்பி நான் ஆற்றில் இறங்கினேன். I believed in him. I get inside the river. கையை வைத்துக்கொண்டு என்னை பிடித்துக்கொண்டே போனார். He hold my hands and get inside the deeper கொஞ்சம் side. போக அவர் மூழ்கினார்.
Then the deeper, then he immersed into the water, sink into the water. அவரோடு சேர்ந்து நானும் மூழ்கினேன். With him I was also sinking into the water. அவர் மூழ்கினால் நான் வெயிட் இருக்கேன், என்ன வெயிட்டை வச்சுட்டு அவரால் எழும்ப முடியல. I am too heavy, so he is not able to rise up, so he was sinking and I am also sinking there. அவர் உயிரை காப்பாற்ற எத்தனித்தார். He is trying to save his life. நான் என் உயிரை காப்பாற்ற அவர் தலையை பிடித்து ஒரே அமக்க I am trying to save my life. I put my hand on his head and pressing him down. நீச்சல் தெரிந்தவருக்கு நீச்சல் தெரியாமல் போய்விட்டது. What the person who knows swim, he is not able to swim. இப்பதான் நினைச்சேன். Now I understand. இந்த தண்ணிக்கு யார் என்ன காப்பாத்துவா? Who will save me from this? ஐயப்பன் கையை விட்டுட்டாரே. Now Ayyappan could not save him. ஐயப்பனை நான் அமிக்கிட்டேனே. I have immersed Ayyappan into the water. இதெல்லாம் ஒரு 10 செகண்ட்ல யோசிக்கிற விஷயம். Within 10 seconds I was thinking. என்ன செய்யலாம்? Now what to do? அப்ப இயேசுவின் இடத்தில் இல்லை. That time no Jesus in my ஆண்டவர் life. யாருன்னு எனக்கு தெரியாது. I don't know who is Jesus. எத்தனையோ சாமிகளை கூப்பிட்டேன். So many names of idols I called. கடைசியில் இயேசுநாதரையும் கூப்பிட்டேன். Finally I called upon Jesus also. என்ன நடந்தது தெரியுமா? You know what has happened? ஐயப்பன் ஆற்றுக்கடியில் மணலில் அடியில் போய் விட்டார். Ayyappan went up to the depth of the sand. நான் மிதித்து கீழே தள்ளுகிறேன். Because I put my feet upon him அவர் and மேல் pressing him நின்று down. நான் மேலே வந்து விடலாம் என்று. And I to raise him to coming up above the water. I keep my foot on him. இப்ப மூச்சு அடைக்கிறது, தண்ணீர் குடிக்கிற, தண்ணி குடிக்கிறேன். And I am also drinking the water. I am not able to breathe. தட்டா புதான தட்டினேன். However, I shouted like anything. ஒரு சின்ன பாறை இருந்துச்சு. A small rock was there. சடக்குன்னு மேலே ஏறி நின்னு. I hold on to that and I got up and did. தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம். So thank God that my head is saved. அப்புறம் ஐயப்பன் கிளந்தி எந்திரிச்சு வந்தாரு. Then Ayyappan came up with so much of distressing sound. காப்பாத்துறேன்னு சொன்னையப்பா. I told him, you said that I will save you. நீ என்னைய பிடிச்சு அமிக்கிட்டேன்னா நான் எப்படி காப்பாத்துவேன்? So if you push me down into the water, how can I save you? வாழ்க்கையிலே மனிதர்களை சில நேரத்தில் நம்பி விடுகிறோம். So sometimes we believe in human beings like நாசில் that. சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். We கைகளை believe on தட்டி. the person. The Lord says that do not trust on the man who is having a breath in his nostrils. எப்படியோ தெய்வ தினமாக தப்பித்து வந்து By விட்டேன். the grace of God I am saved. அந்த பாறை என்னை காப்பாற்றியது. The rock saved me. இன்றும் ஒரு பாறை என்னை காப்பாற்றுகிறது. Today also a rock saves me. கன்மலை ஆகிய கிறிஸ்து. He is my rock, the Lord Jesus Christ. கன்மலை ஆகிய கிறிஸ்து. The Lord Jesus Christ is my நீந்த rock. தெரியவில்லையோ? நீந்த தெரியவில்லையோ? Don't you know how to swim? வெள்ளத்தில் தவிதோ சிக்கி இருக்கிறீர்களோ? Are you in the midst of the storm and பெரு வெள்ளம் உங்களை அடிச்சு கொண்டு போகிறதோ? It's a storm and a great flood. என்று ஒரு நற்செய்தி உண்டு. Today there is a good night for you. கன்மலையாகிய கிறிஸ்து என்ற ஒரு பாறை உண்டு. The rock of the Lord Jesus Christ அந்த is பாறையை பிடித்துக் கொள்ளுங்கள். Just hold on to that rock. பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் அவர்தான். He is a shelter to save you from the storm. பெரு and வெள்ளத்துக்கு flood. தப்பும் அடைக்கலம் அவர்தான். He is the shelter to save you from the இன்றைக்கு storm and flood. இந்த 2024 In this 2024 வெள்ளம் புரண்டு வரும். maybe the storm and flood may தீங்கு come. புரண்டு வரும். தீங்கு புரண்டு வரும். Even evil may comes upon you. இருள் உங்களை கவ்வி பிடிக்கும். Even darkness may try to கர்த்தர் cover உங்கள் you. மீது உதிப்பார். But the Lord will shine upon மகிமையின் you. தேவன் உங்கள் மத்தியில் வருவார். The Lord will come to you. கைகளை தட்டி Clap your கைகளை hands, தட்டி glorify God. ஹalleluya சொல்லுங்கள். Hallelujah. எனவே தான் பக்தன் சொல்லுகிறான், That's why the devotee என் says, அடிகளை கண்மலையின் மேல் நிறுத்தினீர். when I keep my feet upon the rock. யோனா 2:2 யோனா தண்ணீரின் அடிவயிற்றிலிருந்து கூப்பிட்டான். Jonah, the chapter 2 verse 2, he has called the Lord from the depth of the water. நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். I called unto the Lord when I am in the கர்த்தர் என்னை depression. கேட்டருளினார். The Lord answered to my என்னை prayer. விசாலத்திலே கொண்டு வந்து The வைத்தார். Lord brought me to the spacious நெருக்கத்திலிருந்து place. கூப்பிடுகிற உங்களுக்கு 2024 ஆண்டில் Whoever is calling the Lord of Jesus கர்த்தர் ஒரு Christ, விசாலத்தை கொடுக்க 2024, போகிறார். he is going to keep you on the ஒரு மகிமையை spacious கொடுக்க place. போகிறார். He is going to give you the உங்கள் glory. வாழ்வில் இனிப்பு வரப்போகிறது. There is, your life is going to be filled கசப்பு with மறைந்து sweetness. போக போகிறது. The bitterness will be மற்ற disappeared. எல்லா ஜனங்களுக்கும் பயங்கரமான ஆண்டு. It's a very terrible year for the public. எல்லா ஜனங்களுக்கும் பயங்கரமான ஆண்டு. For normal people it is a very terrible year. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வர போகிறது. God's hand is going to come upon you. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு வல்லமையான ஒரு ஆண்டு. But for the people, those who know God, it's a powerful year. மகிமையான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The glorious way the Lord is going to bless you. கர்த்தரின் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Because the Lord is my shelter and He is my stand and He is the ever-present helper in my life. அனுகூலமான துணை. Ever-present helper. உங்களுக்கு ஒத்தாசையா நிற்கும் துணை. He is going to stand with you. வாக்கு கொடுத்தவன் கைவிடுவான்.
The man who given the word will forget you and forsake you. வாக்கு கொடுத்தவன் கைவிடுவான். The man who has given word he will கைபிடித்த கணவன் கைவிடுவான். Even the husband who hold you may forsake you. கைபிடித்த மனைவி கைவிடுவாள். Even the wife who has hold you may forsake you. பெற்றெடுத்த பிள்ளைகள் கைவிடுவார்கள். Children may go forsake you. உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள். They may run away from you. ஆனால் இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு. But there is a name for our God. அனுகூலமான துணை. He is an ever present helper. அனுகூலமான துணை. He is an ever present helper. அனுகூலமான துணை. He is an ever present helper. ஹalleluya சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 இன்றைக்கு today expecting miracle right now brother and sisters. இன்று கர்த்தருடைய அற்புதத்தை சகோதர சகோதரிகள் எதிர்பார்க்கிறார். உங்கள் அருகில் இயேசு வந்து நிற்க போகிறார். Now Jesus is going to come and stand by you. உங்களுக்கு சாதகமாக நிற்பார். He is going to stand favorable to you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, அவர்களை கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு மகள் ஒருத்தி இருந்தாள். There is a girl who knows Jesus Christ. இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்து ஏற்றுக்கொண்டவள். She is from a family who doesn't know Jesus. அந்த குடும்பத்துக்கு அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது பிடிக்க விட்டுற. That family doesn't like her that because she accepted Jesus. சொந்த மகள் என்று பாராமல் அவளை கொலை செய்ய எத்தனித்தார்கள். They didn't bother about their own daughter. They attempt to murder her. கண்ணாடி சுகள்களை அரைத்து அதை சாப்பாட்டில் கலந்து அவளுக்கு கொடுத்தார்கள். They have grind the glass pieces and gave it to her mixed in the food. அதை சாப்பிட்டாள். She ate it. எப்பொழுது செத்து விடுவாள் என்று காத்திருந்தார்கள். They were looking just like that when she is அவளோ கடைசி வரை சாகவே இல்லை. She didn't die at all. எந்த சேதமும் இல்லாமல் இருந்தாள். No damage, nothing happened to her. பார்த்து அரண்டு போனார்கள். They got scared now. எல்லாத்துக்கும் தீங்கு உண்டு. You know, for everyone there is evil. உங்களை சேதப்படுத்தாது. But the evil will not touch you and harm you. சாவுக்கு ஏதுவான யாதை குடித்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. Even the things that are able to give you death also, it will not affect you. வாழ்க்கையில் கசப்பு வரும். That bitterness may come in your life. வேதனைகள் வரும். The pain may come in your life. நாம் நினைக்காத பிரச்சனைகள் வரும். Even the things that we didn't think about it may come. நம் உள்ளம் தள்ளாடும். Our heart will tremble. நம் உள்ளம் தள்ளாடும். Our heart will tremble. இறைவன் இருக்கிறாரா? Even in the இல்லையா? ஆண்டவர் உண்டோ இல்லையோ? Is there is God? It is there God or not? விசுவாசம் எல்லாம் தடுமாறி போய்விடும். Your faith will be stumbled there. ஐயோ நம்மளை எல்லாம் என்னென்னமெல்லாம் வாக்கு கொடுத்தவர்களாம் காணவில்லையே. Oh, where are the people who has promised and gave words for us? வாக்கு கொடுத்தவர்களை காணவில்லை என்பது உண்மைதான். It is true that the people those who promised you ஆனா உன்னை கரம் பிடித்து வாக்கு கொடுத்து உன்னை விட்டு போகவில்லை. But the Lord God who has hold your hand and promised has not gone from you. உனக்கு சொன்னதை செய்யும் வரை கைவிட மாட்டார். He will not leave you unless he has done it for you. 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுகிறது. 2 Timothy 4:18. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை விலக்கி ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். The Lord God will save me from all kinds of evil and he will. இதோ ஏசாயா 54:17 சொல்லுகிறது. In Isaiah 54:17 says. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். No weapon formed against you shall prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon formed against you shall prosper. ஏசாயா 41:10 சொல்லுகிறது. Isaiah 41:10 says. பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன். Do not fear, I am with you. ஏசாயா 41:13 சொல்லுகிறது. Isaiah 41:13 says. பயப்படாதே. Do not fear. உன் வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிறேன். I am holding your right hand, I am standing by you. தேவன் உனக்கு துணை நிற்கிறார். The Lord is helping you. மகிமையான தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். The glorious God is standing with you. கர்த்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. God's hand is going to come upon us. உபாகமம் 31:8. Deuteronomy 31:8. எபிரேயர் 13:5. Hebrew 13:5. இவைகள் சொல்வது என்ன? What all these scriptures நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. I will never leave you. உன்னை கைவிடுவதும் இல்லை. Nor forsake you. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will not leave you nor forsake you. மற்ற கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. In the last chapter of Matthew, the last word says. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு இருக்கிறேன். Lo and behold, I will be there with you and throughout the year. சகல நாட்கள் உன்னோடு இருக்கிறேன். All the years and the days. எத்தனை சந்தோஷம் பாருங்களே. What a joyful blessing for us. என் அன்பு சகோதர சகோதரிகளே. Dear brothers and sisters. ஒரு தெய்வ பக்தி உள்ள மனிதன் ரோட்டில் வழியா நடந்து போய் கொண்டிருக்கிறார். There was a man who loves God. He was walking on the road. அப்பொழுது ஒரு திருடன் கடையின் பூட்டை உடைத்து திருட முயற்சி செய்கிறார். That time a thief was trying to break a lock and trying to steal. இந்த தெய்வ பக்தி உள்ள மனுஷன் இந்த திருடனை தடுக்கிறார். You know, the man who is fearing God, he is trying to stop him. அவன் சொன்னான். He said, எப்பா நீ செய்கிறது தப்பு.
He said, you are doing a wrong thing. இறைவனுக்கே பொறுக்காது. He cannot even, God நீ cannot திருடாதே tolerate. என்று சொன்னான். Don't steal now. அந்த திருடன் சொன்னான், That thief said, பேசாமல் உன் வழியே போ. see, shut your mouth and go on your way. இல்லை என்றால் பெரிய தீங்கை நீ அனுபவிக்க வேண்டியது வரும். Otherwise you will have to face a terrible evil in your life. என்னாச்சு? You know what happened? போலீசார் வந்தார்கள். The police came. அவனை கைது செய்தார்கள். They arrested him. அந்த நல்ல மனிதன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வைத்தான். That good man has called the police and brought the இப்ப police. போலீஸ் வந்து இவனை கைது செய்யும் பொழுது அவன் சொன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திருடினோம். Now the police came to arrest him. The thief said that we both joined together and steal on there. திருடனையும் இந்த தேவபக்தி உள்ளவனையும் அழைத்து கொண்டு போய் விட்டார்கள். So they have taken the thief and the person who is fearing God. சிறையில் போட்டார்கள். They put them into the prison. எவ்வளவோ உண்மைகளை சொல்லியும் போலீஸ் விடவில்லை. They have confessed too many things in a faithful. கடைசி சிறையில் ரெண்டு பேரும் ஒரே செல்லில் அடைக்கப்பட்டார்கள். Finally both of them were closed in same prison. சிறை அதிகாரிகள் இவர்களுடைய நடவடிக்கையை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். The officers were watching their activities. இந்த ரெண்டு பேரும் திருடன் நல்லவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். So the both people were talking, the thief and the good boy is speaking there. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே. He said that already I have told you. இந்த விஷயத்தில் தடைபடாதே, தலையிடாதே, வீணான பெரிய தீங்கு உன்னை அணுகும். Don't enter into that. You will have to face a very critical நீ கேட்க மாட்டேன்ட்ட. You didn't listen to me. இப்ப பார்த்தாயா என்று. Now you see what happened. அந்த மனிதன் சொன்னான், That man said, பரவாயில்லை, நன்மை செய்து தீங்கு அனுபவித்தனால் அதிக பிரீதியா இருக்கும். no problem by doing good. If at all I'm paid back by நான் evil, உனக்கு it's good. நல்லது சொல்லி தந்தேன், திருடாதே, இறைவனுக்கு பொருந்தாதே என்று. I have taught you a good thing, that don't steal, that it won't be acceptable in the eyes of the Lord. என்னையும் இங்கே மாட்டி விட்டாய். But you have brought me into the prison. எப்படியாவது நான் நம்பின தேவன் என்னை விடுதலையாக்குவார். Surely the God whom I believe will deliver me. இதை கவனமாய் இதோ சிறை அதிகாரிகள் கேட்டார்கள். The officers were listening very அவர்களுக்கு carefully. உண்மை புரிந்தது. They understood. இந்த நல்ல மனிதனை விடுதலையாக்கினார்கள். They released that good man there. திருடனை சிறையில் போட்டார்கள். They put the thief into the பின்பு prison. அவர்கள் கவனிக்க வேண்டிய விதத்தில் அவனை கவனித்தார்கள். Then they have taken care of him in a nice way. நமக்கும் நன்மை செய்து பாடு வரும். There may be troubles comes that when we do தீமை good வரும். things, maybe evil may come for us. திருடனுக்கு வந்தது போல நல்லவனுக்கும் வரும். As the evil comes to the thief, ஆனா the good கர்த்தர் things உங்களை also தூக்கி comes. எடுப்பார். But the Lord will lift you up. பெரு வெள்ளச்சுக்கு தப்பும் அடைக்கலம் That God will save you, being a help, உங்களை shelter to காப்பாற்றுவார். storm. Here the Lord will save you. நீதிமொழிகள் 19:5 சொல்லுகிறது, Proverbs 19:5 says, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். false witness will not escape from the condemnation. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். The faithful man will be blessed completely and நீங்களோ perfectly. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். So don't get tired of doing good things. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். Don't get tired of doing good things. அன்பு தம்பி ஒருவன் என்னிடத்தில் எப்பொழுதும் கேட்பான். There is a beloved boy, he used to ask me. இங்கே இருக்கிற இயேசுபாலன் என்ற ஒரு அன்பு மகன். இயேசுபாலன். Yesu Palan, there is a boy is here. அவர்தான் இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் செய்தவர். He used to do all this painting work. அவனிடத்தில் ஆச்சரியமா கேட்கிற ஒரு காரியம், He used to ask me, very surprisingly, அண்ணே, Anna, என்ன நடந்தாலும் உங்க முகம் மாறவே மாட்டேங்குதே, எப்படி? your face is not changing at all, whatever it may happen around you. என்னுடைய தவறுகள் தெரிந்தாலும் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். Even though I do wrong thing, you don't show it in your face. நன்மை செய்தாலும் சிரிக்கிறீர்கள், தீமை செய்தாலும் சிரிக்கிறீர்கள். When I do good things and evil things also, you are smiling again and smiling. உங்களுக்கு விரோதமாக என்ன யார் பேசி என்ன மனநோக பண்ணா அவரிடத்தில் அன்பா எப்படி உங்களால் இருக்க முடிகிறது? Even the people they speak against you, they do wrong things against you, how you are able to love them? அவன்கிட்ட நான் பதிலே சொல்ல மாட்டேன். I don't answer him. அதுக்கு ஒரு சிரிப்பு சிரித்து விடுவேன். I used to smile and just give a அதில் ஒரு smile. விஷயம் இருக்கிறதடா. When there is a special thing is there. காரணம் என்ன? You know what is the reason? இயேசு என் இதயத்துக்குள் இருக்கிறார். My Jesus is living in me. அவருடைய சுபாவம் தானே தேவ மனிதனிடத்திலிருந்து வெளிப்படும். You know that is the character has to be revealed from me. மனிதனுடைய சோதனைகளில் எல்லாம் நம்முடைய சுபாவங்களை மாற்றுவோமானால் அநேகரை இழந்து போய் விடுவோம். For all the troubles and trials, if we change our characters, and we will lose our character now. அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முகபாவங்களை மாற்றுவோம். And every time we will change our face acts. The body language மாற்றுவோம். The body language will be changed. சொன்ன உடன்படிக்கைகளை மாற்றிக்கொள்வோம். We will change the covenants also. The words. வாக்குறுதிகளில் இருந்து மாறி விடுவோம். Whatever we promised, we will change. இதனால் பலன் என்ன? So what is the use of? ஆண்டவருக்காய் காத்திருங்கள். Let's wait for the Lord. ஆண்டவருக்காய் காத்திருங்கள். Wait for the Lord.
இப்பொழுதும் நம்பிக்கையோடு காத்திருங்கள். Just trust in the Lord for ever and ever. தீங்கு நாளில் அவர் கூடார மலைகளில் நம்மை மறைப்பார். Even the evil days of the Lord will hide you. சத்துருக்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துவார். He will lift up your head before மகிமையின் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். The glorious God's hands will come upon you. நீங்கள் ஒரு தீங்குக்கும் பயப்படாமல் அமைதியாய் காத்திருங்கள். You do not need to fear and just wait upon the Lord. கடைசி உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். The Lord will raise up your head. எத்தனை சந்தோஷம், how joyful, எத்தனை மகிழ்ச்சி. how joyful. பரலோகத்தின் தேவன் அதை செய்வார். The God of heaven will do it. மகிமையான கர்த்தருடைய கரத்திலிருந்து அது இறங்கி வரும். The glorious God's hand will bring that goodness for us. எத்தனை சந்தோஷம். How joyful. இயேசு நம்முடைய இதயத்துக்குள் வந்து விட்டால் when the Lord is coming to our heart. அத்தனை பாக்கியம். So blessed. பாதர் பாடின ஒரு பழைய பாடல் உண்டு, பாடலாமா? And we are going to sing a old C minor song. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கும் ஒளியாம், இருளே போக்கும் ஒளியாம், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கின்றார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இயேசு என்னில் இருக்கின்றார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும்
உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். The Lord Jesus Christ is dwelling in me, what a joy. இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. Even though darkness and storm may come, will my heart be troubled? இயேசு எனக்குள் தங்கி இருக்கிறார். The Lord is dwelling in me. ஒவ்வொரு சூழலிலும் நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்க In வேண்டும். every circumstances we have to reflect Jesus in our life. செய்தியை கேட்கிறது நான் நீதிமான் பயப்பட மாட்டான், கைகளை தட்டி. Even the bad news comes, a righteous man will not fear. கர்த்தரை வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடிலாம் நான் அசைக்கப்படுவதில்லை. I have set my Lord on my right side, I will not fear. உங்கள் இருள் அகலும், If the darkness will be removed. அதை விட ஹையஸ்டா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். Even I can say in a better way, இருளை கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். the darkness will be removed from you. The Lord will remove the darkness from you. துஷ்டன் இனி உன் வழியா கடந்து வர மாட்டான். Even the wicked will not come on your ways. முற்றிலும் அவன் சங்கரிக்கப்பட்டான். He has been destroyed completely. இனி உங்கள் வீட்டு வரியே வருவது இல்லை. He will not come against of your house. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. The sickness will not approach பொல்லாப்பு your tent. உனக்கு நேரிடாது. Even the wicked evil will not come to காரணம் your பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் அவர்தான். The Lord is a shelter to the storm and the flood. எப்படி இந்த வெள்ளம் வருமா? You know how that storm and this flood will come. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். You know how this great storm will come. பலவிதமான பிரச்சனைகளை வெள்ளம் போல சாத்தான் கொண்டு வருவார். Different problems will come like troubles by the Satan will bring it into your life. அப்படிப்பட்ட வெள்ளத்தில் தான் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். From that kind of flood the Jesus will save you. வீட்டுக்கு வீடு வாசப்படிம்பா. There will be door to door, there is a பிரச்சனை இல்லாத குடும்பம் ஒண்ணு இருக்கா? There is no family without a problem. பலவிதமான பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருவான். Different kind of problems the Satan will ஆனால் bring into கர்த்தர் your அவைகளிலிருந்து life. விடுதலையாக்குவார். But the Lord will deliver you. வாசிக்க கேட்போமா? We will read a verse. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் From Isaiah prophet 43 அதிகாரம் chapter 43 இரண்டாம் வசனம். verse 2. 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். When you pass through the waters I will be with you. ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. And when you pass through the rivers they will not sweep over அக்கினியில் you. நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். When you walk through the fire you will not be அக்கினி burned. ஜுவாலை உன் பேரில் பற்றாது. The flames will not set you ablaze. தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு தான் இருப்பேன். When you go through the waters I will be with you. பலவித பிரச்சனை தண்ணீரை போல வரும். Different problems will come like a water. வராதுன்னு எழுதல. It is not written the problem வரும். will not come. Problems will அதில் come. நடப்பாய். You will go through. தீ வராதுன்னு எழுதல. It is not written fire will not come. வரும். There will be fire. அதில் தான் நடப்பாய். You will walk through. ஆனா என்ன ஒரு அற்புதம். You know what a miracle? ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. Nothing will harm you. நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you. நீ என்னுடையவன். You are belongs to me. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I have called you by name. You are my son. நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய குமாரன். என்னுடைய மகன். நீ என்னுடைய மகன். You are my child. நீ என்னுடைய பிள்ளை. உன்னையோடு இருக்கிறேன். I am there with you. Always I am with you. எல்லாரும் உன்னோடு கூட இருக்கிறேன். I am Lord. நான் தேவனாகிய கர்த்தர். I am never forget you daughter and son. நான் உன்னை மறப்பதில்லை மகனே மகளே. இன்றைக்கு Today. 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 இன்று. இன்று உன்னை
உன்னை ஆண்டவர் தொட போகிறார். Today the Lord is going to touch you. தண்ணீர்களுக்கு விலக்குவார். The Lord will set you free from பெரு waters. வெள்ளத்துக்கு He விலக்குவார். will set you free from the storms. உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு நீங்கி போகும். The problems will disappear in your life. காரணம் என்ன? What is the reason? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed you. நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன். I have called you by நீ name. என்னுடையவன். You are beloved. கைகளை தட்டி. Clap your hands and கைகளை give glory to தட்டி. the Lord. Glory to the Lord. ஜான் பனியன் என்ற ஒரு தேவ மனுஷன் எத்தனை பேருக்கு This is தெரியும்? a man of God. Do you know John Bunyan? எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know? ஜான் பனியன் John Bunyan. John Bunyan. ஒரே ஒருத்தருக்கு தெரியும். 2 3 4. ரஜினிகாந்த் எத்தனை பேருக்கு தெரியும்? ஷான் ஏழி உங்க வாயில் அடிச்சாதான் சரியா இருக்கும். என்ன பாரு, என்ன அழக பாரா. கிறிஸ்தவர்களுக்கு ஜான் பனியன் தெரியல, பவுல் தெரியல, இந்தியாவுக்கு அந்த வில்லியம் கேரி தெரியல, ரிங்கிள் தோபே தெரியல, ராக்லண்ட் மிஷனரி தெரியல, See, believers Segan should know Paul about the தெரியல. Misri William Carey, Segan Paul and John Bunyan. உங்களுக்கு தெரிஞ்சது உங்க பாஸ்டர் மட்டும்தான். You all know only your path. உங்களுக்கு தெரிஞ்சது சொக்கனுக்கு சட்டி அளவு. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. Only food and food and நடிகர்கள் யாரெல்லாம் கரெக்டா நயன்தாரா சேலை, குசுப்பு இட்லி, குசுப்பு சேலை, விளக்குமாறு. பரிசுத்தவான்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். You should know about the saints of God. சரி, இரண்டாவது கேள்வி கேட்கிறேன். மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை எழுதினவர் தான் ஜான் பனியன். In English it is a pilgrim's journey. Pilgrim's Progress. மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை எழுதினவர். Praise the Lord. அவர் எப்படி எழுதினார்? Now how did he write? 1645 வருஷம். In 1645. 1645 வருஷம். In 1645. அவர் சிப்பாயாக அந்த நாட்டில் பணிபுரிந்தார். He was a soldier in that country. லீசெஸ்டர் என்ற பட்டணத்தில், in the city called Leicester. அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்க காலகட்டம் அது. The war was going on in that country. ஒரு மணி நேரத்துக்கு ஒருவர் வீரர்கள் மாறி மாறி தங்கள் காவலை செய்வார்கள். வேறு வேறு இடத்துக்கு மாறிக்கொள்வார்கள். The soldiers will be appointed in that place. Every after hour they will be changed in the places and the duties. இது சிறு பையனாக 17 வயது இருக்கும் இருந்தார். He is a 17-year-old young boy. இப்ப திடீரென்று ஒரு சிப்பாய் சொன்னான், Suddenly a soldier நீ said, என்னுடைய இடத்துக்கு வா, now you have to come to my place. நான் உன்னிடத்து இடத்துக்கு வரேன். Now I will come to that place. சேஞ்ச் பண்ணினார்கள். They changed the place. சேஞ்ச் பண்ணின அடுத்த 5வது நிமிஷத்தில் The moment they changed after 5 minutes. என்ன நடந்தது தெரியுமா? You know what has happened? எதிரிகள் வீசப்பட்ட பெரும் குண்டு ஒன்று, The enemies have fired a big launcher over there. அந்த ஜான் பனியன் நின்றிருந்த அதே இடத்தில் விழுந்தது. The bomb that fall in the place where John Bunyan was அவருக்கு standing. பதிலாய் அந்த பதவிக்கு வந்த அந்த சிப்பாயை கொன்றது. The person who came and stand in that place instead of John Bunyan has been killed. அப்பொழுதுதான் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொண்டார். Then John Bunyan understood about the God's love. அவர் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். He accepted Jesus பின்பு Christ. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். Then he has been put in the prison because he சிறையில் accepted இருந்த Jesus. நாட்கள் எல்லாம் அவர் கற்பனையில், தியானத்தில், தரிசனத்தில் எழுதினதுதான் மோட்ச பிரயாண He புத்தகம். was in the prison and those days in his meditation, in the dreams, and that's the way he wrote this book. வெள்ளம் வந்தது, The flood came, சிறை வந்தது, the prison came, தீமை வந்தது, the evil has come. நன்மையாக கர்த்தர் You know மாற்றினார். the Lord has changed it to the good. உலகமெங்கும் அறியப்பட்ட பைபிளுக்கு அடுத்து, வேத புத்தகத்துக்கு அடுத்து அறியப்பட்ட புத்தகம். The next to the Bible, that book is so famous that known by the people. தமிழ்ல கூட பல புலவர்கள், பல கவிஞர்கள் அதை மொழியாக்கம் It has பண்ணார்கள். been translated into Tamil versions also. இதோ ஆழ்வார் தோப்பு சுவி கவிராயன், கவி சுவிகரன் முக்திவழி அம்மானை என்று 1887 எழுதினார். முக்திவழி அம்மானை என்று 1887 எழுதினார். So this has been translated in 1887. மகாகவி கிருஷ்ணபிள்ளை கூட ரச்சனிய யாத்ரீகம் என்று 1891 எழுதினார். Even Mahakavi கிருஷ்ணபிள்ளை Pillai has written it in Rachanya. நமக்கு பிரச்சனைக்கு பின் பொக்கிஷம் இருக்கிறது. Pilgrim's journey. தோல்விக்கு பதில் வெற்றி இருக்கிறது. There is a victory against வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியான கொடியேற்றுவார். enemy comes like a storm, the Lord will பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் பெரிய ஒளி உங்களிருந்து வீச போகிறது. In the midst of the problem only you are going to see the bright morning star. எனவே தான் பக்தனாகிய யோபு சொல்லுகிறான். That's why the devotee Job யோபு says, 23:10 Job 23:10, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். I have been tried and purified and I will be shining like a gold. ஏசாயா 40:29 சொல்லுகிறது. Isaiah
40:29 சோர்ந்து says, போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives strength to the person those who are weak, and He strengthens the people those who are weak. சங்கீதம் 94:19 சொல்லுகிறது, Psalm 94:19 says, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் there இருக்கும், will be many troubles to the righteous கர்த்தர் man, எல்லாவற்றிலும் அன்று அவனை but விடுதலையாக்குவார். the Lord will deliver him from all the troubles. பல ஆண்டுகளுக்கு முன்பு Many years before, வெளிநாட்டில் நிலக்கரி சுரங்கம் ஒன்று, in a what is that? சாக்கோல் தானே, In a charcoal tunnel, கோல் மைண்ட், coal mine. அதில் அநேகர் வேலை முடிந்து தொழிலாளர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். Many laborers have come out from that tunnel. ஒரு 8 வயது 10 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் வாசலில் நிற்கிறான். An 10 years old small boy was standing there. யாரையோ எதிர்பார்த்து காத்திருந்தான். He was just expecting somebody and standing there. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏன்பா இங்க நிக்கிற? A person asked him, why are you standing here? எங்க அப்பா வருவார்னு காத்திருக்கிறேன். I am waiting for my father. உங்க அப்பா வரும்போது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? So how will you find out your father is நிலக்கரி coming? அழுக்கினால் கரியினால் படிந்து முகம் அடையாளம் தெரியாமல் வருவார். Because of the coal powders that you cannot identify our face. ஹெல்மெட் வச்சிருப்பார், They will be put on a helmet. அவருக்கு அடையாளமே தெரியாது. You cannot identify நீ him. எப்படி உங்க அப்பாவை கண்டுபிடிப்ப? How you will find out your father? அந்த பையன் ஒன்றுமே யோசிக்காமல் சொன்னான், That boy said without என்னால் thinking, கண்டுபிடிக்க முடியாதுதான், I cannot find out him, ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? but my father knows me. நமக்கு கண்டுபிடிக்க முடியாதுதான். Amen. We cannot find out it is true. அந்த கோர தோற்றமுடையவரை கண்டுபிடிக்க முடியாதுதான். That terrible face is that we cannot find அவருக்கு out. உங்களை தெரியும். But my father knows அவர் you. உங்கள் நினைவாகவே இருக்கிறார். My Jesus is always thinking about you. ஹalleluya. Hallelujah. அவர் உங்களோடு தான் இருக்கிறார். He is there with you. இதோ ஏசாயா 40:29 அப்படி சொல்லுகிறது. Isaiah 40:29 says, என் அன்புக்குரியவர்களே, dear brothers and sisters, ஆண்டவர் அப்படிதான், he has for us, அவர் நம்மை பாதுகாக்க நிழலாவே இருக்கிறார். He is like a shade belongs to side inside to us. மத்தேயு 3:32 சொல்லுகிறது, Matthew 3:32 அவர் says, நம்மை அறிந்திருக்கிறார். He knows us. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, 1 Peter 5:7 அவர் says, நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். He is the Lord who inquires about us. எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிறார். He always cares about us. ஏசாயா 49:15 சொல்லுகிறது, Isaiah 49:15 தாய் தன் says, குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. even mother may forget her baby. அவர் உயரத்திலிருந்து கையை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை மீட்டார். I will stretch out my hand and lift you up from the flood. எபிரேயர் 2:18 சொல்கிறது, Hebrew 2:18 says, சோதனைக்கு தப்பித்துக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். I will make you the ways from the உங்கள் troubles. சோதனை என்ற வெள்ளத்தில் தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். He will make a way to save you from the 2024 அதை troubles. செய்வார். In 2024 the Lord is going to இரண்டாவதாக do. என்னவாம், Secondly, எதிரி என்ற வெள்ளத்திற்கு உங்களை தப்புவிப்பாராம். the Lord will save you from the flood of enemy. சங்கீதம் 18:18 வாசிக்க கேட்கலாம். Psalm 18:18 read. சங்கீதம் 18:18. Psalm 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். In the times of troubles they came against me, but the Lord has stand beside me. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். They came against me in the times of my troubles, but the Lord பல has stand ஆண்டுகளுக்கு with me. முன்பு Many years before, இந்த கட்டடத்தை கட்டினோம். we were building this. அப்ப காம்பவுண்ட் வால் எல்லாம் இல்ல. There is no compound wall. பென்னி வந்து வெளியே ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். When he was working outside, அநேகர் இங்கே பாதை இருக்குதுன்னு சொல்லி போராட்டத்துக்கு வந்தார்கள். many people came that there is a way in this. They came to fight against மிகுந்த us. போராட்டத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் குடியேறினோம். Even among the lot of troubles only we. ஒரு நாள் பென்னி came in வெளியே this வேலை place. செய்து கொண்டிருந்தான். One day Benny was working ஒருவர் outside. வந்தார்கள், One person came. குடும்பமாய் வந்தார்கள். Many people came. as a அவனுடைய family. ஜாதியை சொல்லி திட்டினார்கள். They abused him, saying the caste. and அட்ரஸ் community. இல்லாத பைகள்லாம் இங்க வந்து அட்ரஸ் உண்டாக்க நினைக்கிறீங்களா? They said that the people those who came here without address, you are trying to make உன்னை address. தலை over here. எடுத்து அட்ரஸ் இல்லாம ஆக்கி போடுவேன். தலையை He said வெட்டிடுவோம் that நாங்க. I will cut off your head and make you நான் addressless. நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். I was sleeping. பென்னி வந்தான். Benny came. அவன் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. There's a tears in his eyes. என்னடான்னு கேட்டேன். I asked him what happened. யாரோ வந்து என் தலையை வெட்டிடுவாங்க, உங்களை அட்ரஸ் இல்லாம ஆக்குறோம்னு சொல்றாங்கன்னு. Somebody came and told me that they said that I will cut off your head and I will make you நான் addressless person. வெளியே வந்தேன். I came out. நான் கேட்டேன், அவர்கள் என்னையும் என்னிடத்திலும் அவனை அப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். They asked me also and spoke to me also the same way. நான் சொன்னேன், I told them, வானத்தை பார்த்தேன். look up to the heaven. பென்னி, Benny, நமக்கு அட்ரஸ் கொடுத்தவர் அவர்தான்.
The Lord has given us address. இந்த மதுரைக்கு வர சொன்னவர் அவர்தான். The Lord told us to come to Madurai. நான் அவங்களை பார்த்து சொன்னேன், I told them, இந்த பாருங்க, look at me. எங்களுக்கு அட்ரஸ் நீங்க கொடுக்க முடியாது. You cannot give address to me. எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தவர் அவர்தான். Our address by Lord has given to us. நீ ஏன்டா கவலைப்படுற? You do not worry, Benny. யார் அட்ரஸ் இருக்குது போகுதுன்னு கர்த்தர் காட்டுவார், போவல அப்படின்னு. The Lord will show that who is having address, who is not having address. அடுத்த நாள் காலை 11:15 The next day 11:15 வந்த நபர் இந்த தெருவிலே இறந்து கீழே விழுந்தார். The main roadல. that man fallen on the road dead. அதோடு நமக்கு எதிர்ப்பு அடங்கியது. Then there is no enmity against us. கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். The Lord is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. என் அன்புக்குரியவர்களே, Dear brothers, sisters, அவர்கள் எதிரிட்டு வந்தார்கள். they came against us. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். The Lord is stand supporting me. உங்களுக்கும் அப்படி வரும். Same way the problem may come. முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள். Without any reason they may find உங்களை enmity. அநியாயமாய் துன்புறுத்த எத்தனைப்பார்கள். They may try to trouble you without any reason. அமைதியாயிருங்கள். Just be still. அமைதியாயிருங்கள். Be quiet. கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். The Lord will do it for everything. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, Psalm 23:5 says, எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். He prepares a table before my enemies. உன்னை and சொடுகிறவன் anoints கண்ணின் me. மணியை சொடுகிறான். He, the one who touches you, touches the apple of my யாத்திராகமம் eyes. 14:13 சொல்லுகிறது. யாத்திராகமம் 14:13 Exodus 14:13 says, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். the Lord will fight for you. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You will be still. சங்கீதம் 33:20 சொல்லுகிறது, Psalm 33:20 says, கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார். the Lord is my support. சங்கீதம் 16:8 Psalm 16:8 அப்போஸ்தலர் 2:25 சொல்லுகிறது, Acts 2:22 கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் the Lord is on my right side. அசைக்கப்படுவதில்லை. I will not be shaken. நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் கூட நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். The people around us may come against us. நம்முடைய இதயத்தை வேதனைப்படுத்துவார்கள். They may trouble our heart. நல்லவர்களைப் போலவே நடிப்பார்கள். They will act like a very good person. அதில் மறைமுகமான கன்னிகளை வைப்பார்கள். But in a hidden way they will keep the traps and nets there. விவரிக்கிறேன் கேளுங்கள். I will explain you. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக ஒரு பட்டாளத்தை திரட்டி சிங்கப்பூரில் கொண்டு போய் வைத்து உருவாக்கினார். Netaji Subhas, he has established an army to fight for the freedom and he kept them in a வெளியே இருந்த எதிரிகளை விட இவர்கள் இந்த பட்டாளத்தில் இருக்கிற ஒருவருக்கொருவர் தங்களை விரோதிகளாக நினைக்க ரெண்டு குரூப்பிசம் ஆனது. Rather than the enemies from outside, there were enemies, two groups within the army. That's a problem. ரெண்டு குரூப் ஆயிடுச்சு. They become two groups there. ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்பினார்கள். இனிமே இதை முன்பதாக கொண்டு போக முடியாத சூழல் ஏற்படுகிறது. The people raised against each other and it is very difficult to progress forward. நேதாஜி யோசித்தார். Netaji was thinking, என்ன பேசினாலும் ஒன்று நடக்க போறதில்லை. whatever we speak, nothing will happen. ஒரு நாள் எதிரும் புதிருமாக உட்கார வைத்து டைனிங்ல உட்கார சொன்னார். One day he made the people to sit in the dining hall, ஆப்போசிட் டைரக்ஷன், face to face. ரெண்டு குரூப்பும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். Both the group begin to eat their food. அந்த நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நடந்து That வந்தார்கள். time Netaji Subhas came inside. அந்த குரூப்ல இருந்த ஒருத்தர் தட்டிலிருந்து சாப்பாட்டை எடுத்து தன் வாயில் போட்டார். He took food from the other group. இந்த குரூப்ல இருந்த ஒருத்தர் தட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து வாயில போட்டார். And he took the food from other group's plate and then he put இப்படி it in the mouth. ரெண்டு பிரிவினர் இடையே அவர் சாப்பாடுகளை ஒவ்வொரு தட்டாக எடுத்து சாப்பிட்டு கொண்டே வந்தார். He keep on eating from the both groups plates and he keep on eating ரெண்டு it. பேரும் பார்த்தார்கள். You know, both the groups saw சுபாஷ் each other. அவர்கள் ரெண்டு பேர்களையுமே நேசிக்கிறார். You know, Subhash is loving both of them. சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க என்று ரெண்டு பேரும் கோஷமிட They began to, just shout that Subhash Chandra Bose Jai. நாம் கர்த்தருடையவர்கள். We are belongs to the Lord. நமக்குள்ளே பிரிவினை இருக்க கூடாது. There shall be no divisions between us. ஒரே தகப்பன் நம்மச்சில உலாவிக் கொண்டிருக்கிறார். The true living God, one and one Father God is moving in the midst of us. நோக்கமெல்லாம் எதிரிகளை அழிப்பதுதான். Our aim is to destroy the enemies. பொது விரோதியாகிய பிசாசை அழிப்பதுதான். The common enemy is Satan. என் அன்புக்குரியவர்களே, Dear brothers, அவர்கள் எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். the people came against me but the Lord stood யாத்திராகமம் support. 9:45 சொல்லுகிறது, Exodus 9:45 says, இஸ்ரவேல் புத்தர் நடுவில் நான் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். I will walk in the midst of the Israelites people, I will be their God. உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். The one who touches you, he touches the apple of சங்கீதம் my eyes. 20:1 சொல்லுகிறது, Psalm 21 says,
இதோ கர்த்தர் ஆபத்து காலத்தில் உமது ஜெபத்தை கேட்பாராக. The Lord will answer to your prayer in times of trouble. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது. Psalm 50:15 says, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன். in the times of troubles call upon my name, I will deliver you. யோவான் 14:14 சொல்லுகிறது. John 14:14 says, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். whatever you ask in my name, I will do it for you. எவ்வளவு சோதனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு செய்வார். Even though any kinds of troubles comes, that the Lord will do it for us. 1991 ஆண்டு துரசாமி நகரில் நம்முடைய இயேசும அலுவலகத்தை தொடங்கினோம். In 1991 in Thurachami Nagar we begin the office of our Jesus Never அதன் Forgets. வாடகை 775 ரூபாய். The rent was 775 rupees. அப்பொழுதெல்லாம் கூட்டத்துக்கு போனால் 4 நாள் பேசின உடனே அந்த பாஸ்டர் வருவார். And that places and all for 4 days. After the 4 days meeting, the pastor will come. ஒரு சிறு கவரை எடுப்பார். He will give me a small envelope. கையில் கொடுப்பார். They will give it to me. பிரதர், இந்த சிறு காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். He will say he will just accept this small offering. எவ்வளவு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? You know, think how much it will be there. 4 நாளைக்கு சேர்ந்து 40 ரூபாய் இருக்கும். After 4 meetings, 4 days meetings, 40 அதை வாங்கி rupees ஜெபித்து கொண்டு வருவேன். I used to pray and take the அப்பொழுது ஒரு offering and கேசிய come. ஒத்த விரல்ல வைக்கிற ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறவர் இருப்பார். இந்த கேசிய ஒரு விரல்ல அமுக்குறார். There was one person was there with one finger he used to play keyboard. நோவா பிரதர் என்று திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் தபேலா வாசிக்க வருவார். A brother from Tindigal by name Noah, he used to come to play the bela. பஸ் சார்ஜ் மட்டும் தான் கொடுப்பேன். I used to give only the bus fare. என் பெரிய மியூசிக் டீக் மாதிரி நினைச்சிட்டு கூட்டிட்டு போவேன். I used to think that there are the great musicians, I used to take them and go. ஆனால் இப்பொழுது அலுவலகம் தொடங்கி விட்டோம். But now office has been begun. வாடகை 775 The ரூபாய். rent is 775. இந்த மாசம் நான் எப்படி அதை கொடுப்பேன்? How will I give the rent in this month? புலம்பினேன். I was just பிரச்சனை தலைக்கு மேல வந்துடுச்சு. The problems has come ahead of my head. இந்த சூழலில் சிவகாசி பட்டணத்தில் சாட்சியாபுரம் என்ற இடத்தில் என்னை கூட்டத்துக்கு அழைப்பு விபி ராஜா என்று மாரநாதா திருச்சபையுடைய போதகர் என்னை கூட்டத்துக்கு அழைத்தார். In this situation, in the place, சாட்சியாபுரம் சிவகாசி, in Sachiapuram in Sivagasi, they invited me for a meeting. மாரநாதா திருச்சபையின் போதகர் விபி ராஜா என்று ஒரு The pastor பரிசுத்தவான் VP Raja, he called me. என்னை கூட்டத்துக்கு அழைத்தார். He invited me for the meeting. பெரும் திரள் கூட்டம், Number of people, multitudes of people. அற்புதமான காரியங்களை இயேசு செய்தார். Wonderful miracles God did கூட்டம் there. முடிந்தது. After the meeting, என் கையில் ஒரு கவரை கொடுத்தார். he gave me an envelope in my இந்த hand. சிறு காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் He என்றார். said again that same, the small ஜெபித்தேன். offering. I prayed. எப்பொழுதும் காணிக்கை உடனே திறந்து பார்க்க I மாட்டேன். don't open the envelope and see வீட்டுக்கு immediately. வந்தேன். I came home. அடுத்த நாள் காலை வீட்டு வாடகை 775 ரூபாய் கொடுக்க வேண்டும். Next day morning, I pay the 775 rupees the rent. அந்த போராட்டம் வேற என்னை சுற்றி நிற்கிறது. That pain and trouble was there in my heart. என்ன வைக்க போகிறார்? 40 ரூபாய் இருக்கும் என்று What is going to be there? There may be only 40 rupees in that. கையை அந்த காணிக்கை கவரை உடைத்து திறந்தேன். I just opened the envelope and checked. 1000 ரூபாய் காணிக்கை இருந்தது. 1000 rupees offering was there. அதனது நேரத்தில் காரியங்களை தீவிரமாக நடப்பிக்கிறார். In due time, the Lord does everything in a hastened, in a fastest way. என் மைத்துனர் ரெசிப்ட் போட்டார். 775 ரூபாய் காணிக்கை என்று கிருஷ்ணகுமாரி என்று அந்த ஹவுஸ் ஓனருக்கு, அது பிராமின், அவங்களுக்கு எழுதி அந்த வவுச்சர்ல கையெழுத்து வாங்கினார். My brother-in-law put a receipt there in the name of Krishna Kumar. He paid the rent and took the voucher signature from that அன்றைக்கு man. கூட இருந்த தெய்வம் From that day, the Lord is been இன்று with வரை me. கூட இருக்கிறார். Until day that the Lord is here with us. கண்ணை மூடி அவருடைய ராஜ்யம் போகும் வரை கூட இருப்பார். Even up to the last days, I close my eyes. The Lord will அவரை be with me. தேடுகளுக்கு ஒரு நன்மையும் Whoever குறையப்படாது. is seeking Him, they will not lack nothing. கைகளை தட்டி Clap your hands and எத்தனை glorify சந்தோஷம், God. What a joyful எத்தனை blessing. மகிழ்ச்சி. How joyful it is. சோடு ஐயா தோஷம் தீர எடு ஐயா பாவ வேறே தொடு ஐயா தோஷம் தீர எடு ஐயா பாவ வேறே கொடு ஐயா திவ்ய சக்தி விடுவேனோ பாரில் உனை தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே தந்தையே நின் தஞ்சம் அல்லால்
கலங்கும் எவ்வேளைக்கிங்கு துலங்கும் மெய் தீபம் நீயே. கலங்கும் எவ்வேளைக்கிங்கு துலங்கும் மெய் தீபம் நீயே. பலங்குன்றி பாதைத்தாலும் நலமருள் உன்னை சேர்வேன். தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தன்னை அடக்கி பிழைக்க உன்னடிமையாய் உழைக்க. தன்னை அடக்கி பிழைக்க உன்னடிமையாய் உழைக்க. என்னை ஆட்கொண்ட அரசே பின்னே தொடர்ந்து காப்பாய். தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாபரம் வேறில்லையே. தந்தையே தஞ்சம் அல்லால் கலங்கும் இவ்வேளைக்கிங்கு துலங்கும் நல் தீபம் நீயே. பதங்குன்றி பதைத்தாலும் நலமருள் உனை சேர்வேன். கைகளை தட்டி Praise the Lord. Hallelujah. கலங்கும் வேளைக்கு இந்த ஏழைக்கு The poor who is in the trouble துலங்கும் மெய் தீபம் நீயே. is the true life who shows the way. எனவே தந்தையே உம் தஞ்சமெல்லாம் வேறு தாபர இல்லை. So I call him, you are the Father, you are my shelter. கைகளை சட்டி Clap your hands. எத்தனை சந்தோஷம். How joyful it is. மகிமையான உங்கள் சந்தோஷம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will turn into joy. எனவே தான் சங்கீதம் 27 பக்தன் சொல்லுகிறான். That's why in Psalm 27 says, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். now my head will be lifted up against the enemies now. மீகா 7:10 சொல்லுகிறது. Mega 7:10 உன் says, தேவன் எங்கே என்று என் சொல்லுகிற என் சத்ரு வீதியின் சேற்றை போல the மிதிக்கப்படுவார். enemies ask me that where is your God, and before them my Lord will put them like a muddy clay. உங்கள் சத்துரு வீதியின் சேற்றை போல The மிதிக்கப்படுவார். enemies will be put onto the muddy clay right now, to the கர்த்தர் dust. உங்களோடு தான் இருக்கிறார். The Lord is with you. உங்கள் மதில்களை எடுப்பிக்கும் நாள் The வருகிறது. Lord will build up your walls. எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் அடைக்கலமாய் நிற்பார். Before the enemies, the Lord will be your shelter. கடைசியாக என்ன விஷயமா? And finally, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராம். the Lord will give you the முடிவு victory. தான் முக்கியம். We need The the result final. is victory. The result is important. இது victory. The The name of jayam. Jesus. In the name of Jesus, கடைசியில் வெற்றி சிறக்க பண்ணுவார். is the Lord, He gives us the victory. 2 கொரிந்தியர் 2:14 2 Corinthians 2 chapter 2 verse 14. வாசிக்க கேட்கலாம். Let's read 2 கொரிந்தியர் 2:14. 2 Corinthians 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி Lovely. எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God who always leads us to captivity in Christ's triumphal process and ஒரு இடம் uses it to spread the aroma.
ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல, Not even one place or two places. எல்லா இடங்களிலும், In every places. எல்லா பிரச்சனைகளிலும், For every trouble. எல்லா பிசினஸிலும், In all business. எல்லாருக்கும் மத்தியிலும், In the midst of எல்லா everyone. தொழிலிலும், In every business. எல்லா இடங்களிலும் In every கர்த்தர் places. 2024 உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். In 2004 the Lord will give you the triumph victory. கைகளை தட்டி Clap your hands and glorify God. கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். The Lord will give you the victory. கவலைப்படாதிருங்கள். Do not worry. கவலைகளை தூக்கி முதுகுக்கு பின்னால் எறிந்து போடுங்கள். Throw your sorrows behind your back. என் தங்கை இங்கே வந்திருக்கிறார்கள். My sisters has come here. ஜெமிமா பிரேமகுமாரி, Jenima Prema Kumari. அவருடைய கணவன் அன்பு கணவர் கிருபாகரன் அவர்கள். Her beloved husband Kriba has come here. சென்னையில் கூட்டத்தை முடிச்சு வாக்குத்தத்தம் போட்டுக்கொண்டே வந்தேன். There I have finished the meeting in Chennai after the promise meeting. நான் வண்டியில் இருக்கிறேன். இரவு 3 மணி. I was there traveling at 3 o'clock. நான் வாக்குத்தத்தத்தை முதலாவது யார் பார்த்தார்கள் என்று பார்த்தேன். I just saw that who has seen the promise word first. என் அன்பு சகோதரி பார்த்தாள். My sister has seen that. ஒரே கோபம் எனக்கு. Oh, I got angry. 3 மணி வரை என்னை தூங்காமல் இருந்தீர்கள். Up to 3 o'clock you didn't sleep. அப்பொழுது கூப்பிட்டு பேசினால் ஒரு மாதிரி இருக்கும்னு விட்டுட்டேன். Then if we call now it will be a trouble, then so I left it. அடுத்த நாள் என்னை கூப்பிடும் பொழுது நான் சொன்னேன், Next day when she ஏன் called me, I உடனே told, தூங்காம இருந்தீங்க? why you didn't sleep up to 3 என்ன o'clock? செய்யறது? What to do? ஒரே கவலையா இருக்கு. It's a load of sorrows and pain. கவலையை தூக்கி உடப்புல போடு. Take the sorrow and throw it into the corner. கர்த்தர் மீது கவலையை வைத்து விட்டு பேசாமல் தூங்க வேண்டும். Keep your burdens at the feet of the Lord and just you have to sleep now. 3 நிமிடத்தில் என் கவலைகள் எல்லாம் சொன்னேன். Within 3 minutes I share about my troubles. ஒருவேளை நினைத்திருப்பார்கள், Then they might have thought, என் வாழ்க்கையில கவலையே இல்லை. there is no sorrow அவர்கள் or pain வாழ்க்கையில் at all. Only there is problem இம்புட்டு in their கவலையும் house. வச்சுக்கிட்டு இந்த ஆளு உபாசம் பண்ணிக்கிட்டு இயேசுதான் தெய்வம், இயேசுதா தெய்வம், இயேசுதா தெய்வம்னு எப்படிடா ஓடுறான்? With this so much of troubles, this how this man is keep preaching about Jesus Christ and Jesus is saving you. எனக்கு ஒரே நம்பிக்கை உண்டு. Then there's a hope என் for me. பாரங்களை கர்த்தர் மீது வைத்து விடுகிறேன். I just keep my burdens அதான் at the என் feet of தம்பி Jesus. ஏஞ்சலையும் என் தம்பி இமானுவேலையும் திட்டினேன். That's why I shout upon Emmanuel and Angeline. வியாதியை பற்றி இனிமே பேசினுங்க, வாயில பிளாஸ்டர் ஒட்டிடுவேன். Never to speak about the sickness. I will வியாதியை பற்றி பேசாமல் வியாதியை சுகமாக்கு இயேசுவை பற்றி பேசுங்க. speak about Jesus who heals the sickness. எத்தனை வியாதிக்கு தான் சாட்சி சொல்றது? For how many diseases you will give testimony? நமக்கு ரிசல்ட் தெரிஞ்ச கூட்டம். See, we are the people who knows the result. No in result. நமக்கு அந்த ரிசல்ட் இப்ப நமக்கு தெரியும் ஏற்கனவே. We are winning side. நாம் ஜெயிக்கிற பக்கத்தில் நிற்கிறோம். கைகளை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஜெயம் பெற்றவர்கள் கூட்டத்தில் நிக்கிறவர்கள். We are with the people those who triumph victory. அவன் எப்படிதான் கொலைச்சு பார்க்கறான் பாத்துருவோமே ஒரு கையே. Let the evil bark against whatever it may be, let's see. வாழ்ந்தால் இயேசுவுக்கு, Live for Jesus. கண்ணை மூடினாலும் இயேசுவுக்கு. They close your eyes, it's for நமக்கு ஒரு Jesus. நம்பிக்கை இருக்கிறது. There is a hope for us. இந்த உலகில் அவரோடு தான் வாழ்ந்து In கொண்டிருக்கிறேன். the world we are living with him. போகும் பொழுதும் அங்கே போவேன். Even when I reach there, I'll be with him. அம்பானிக்கு அந்த நம்பிக்கை இல்லை. Even the rich man Ambani will not have அதானிக்கு that. நம்பிக்கை இல்லை. Adani will not have that. பில் கேட்ஸ்க்கு நம்பிக்கை இல்லை. Bill Gates will not have that. உங்களை போல வியாபாரம் பண்ணுகிற பெரும் பணக்கார முதலைகளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. Even the big rich man like a crocodile, they will not have that trust. கடன் இல்லாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. The people those who do not have debts will அத்தனை not have that. பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை In இருக்கிறது. the midst of all the troubles for you and me, we have a hope. முடிவிலே கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். In among the troubles, the Lord is giving us victory. நான் ஜெயம் பெற்ற கூட்டத்தை நிற்பேன். I am standing with the people those who overcome us. நான் கர்த்தருடைய நாமத்தை விவரிப்பேன். I will explain about the name of the Lord. கை தட்டுங்களேன். Clap your hands and கை glorify தட்டுங்களேன். God. ஜெயம் பெற்ற கூட்டத்தை நீங்க நிக்க You are போகிறீர்கள். standing with the people those who victories. எல்லாரும் அவரவர்கள் தங்களால் இந்த உலகம் இயங்குறது, தங்கள் வாழ்வு நடக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Everyone thinks themselves that we only run our life, we are making the world to run. நான் என் தங்கச்சிக்கு சொல்லுகிறேன். I told that sister now. மை டியர் கருத்த மச்சான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். Oh my dear black machan, I am telling you too. உங்களாலோ உங்கள் திறமையாலோ உங்களுடைய பிசினஸ் தந்திரத்தினாலோ நீங்கள் நடக்கவில்லை. It is not because of you, because of your ability, because of your this business is not running. நீங்கள் அறியாத ஒரு கரம் உங்களோடு நடத்துகிறது. The unknowing hand of God is there with you and leading you. அதுதானே அட்ரஸ் இல்லாத உங்களுக்கு அட்ரஸை உண்டாக்கினது. That is the one who gives address to the people. 20 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் நிலைமை நினைத்து பாருங்கள். 20 years before, think about your life. இப்பொழுது உங்கள் நிலைமை நினைத்து பாருங்கள். Today what you are, just think about அன்றைக்கு it. சாதாரண ஒரு குவாரிக்கு போய் கொண்டு வந்து கொண்டிருந்தீர்கள். That you were like an ordinary
ordinary person like. இன்றைக்கு தொழிலதிபர். Today you want a உங்கள் பிள்ளைகள் எல்லாம் லண்டன்ல இருக்காங்க. Today your children are there in London. துன்பருக்கு மத்தியிலும், among the troubles, துயரத்துக்கு மத்தியிலும், among the sorrows, வேதனைக்கு மத்தியிலும், among the pains, சஞ்சலத்துக்கு மத்தியிலும், among the confusions, உங்களை வெற்றி சிறக்க பண்ணின தெய்வம். the Lord has triumphed over the victory. ஒரு கைதட்டு கொடுங்க. Over the troubles in ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார். The Lord has lifted you up. நாமெல்லாம் வியாபாரிகளானால் வியாபாரிகள் வரவு செலவு கணக்கு மார்ச் மாசம் லாஸ்ட்ல பார்க்கணும். If we are the businessman, we have to check up the March year ending accounts. அப்ப உங்க புது கணக்கு பார்க்கும் பொழுது பாருங்கள், சொல்லு கணக்கு போட்டு பாருங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்கும். When you check up your new accounts on the March, just think about it. 20 years before, what was the account? லாபமா நஷ்டமா? Which was gain or loss? இதை விட உயரவில்லை என்று தான் கவலைப்படுகிறோம். We just think that it is not yet increased. இப்பொழுது இருக்கிற பிரச்சனைக்கும் கடனுக்கும் எப்படி வழி சொல்ல போகிறோம் என்று கவலைப்படுகிறோம். What to do for the present troubles and debts right now? நான் உங்களுக்கு சொல்றேன். I want to tell you. அதுக்கு வழி இல்லாமையா இருக்குது. Do you think there is no way for that? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை தான் எப்படி அடைச்சிருப்பீங்க? 20 years before, if this problem is there, what would you have done? அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் கர்த்தர் The வைத்திருக்கிறார். Lord has made a way to escape from the troubles that day. தட்டுங்களே. He has set a way. தட்டுங்களே. Amen. Amen. சைக்கிள் இதோ கார் கேட்டா கார் நிறுத்ததுக்கு ஒரு செட் வேணும். See, if you ask for a car, we need a portico also. டீசல் போட காசு வேணும். We need money to for டிரைவர் கொடுக்க சம்பளம் வேணும். to give payment for எனக்கு கார் வேணும் கார் வேணும் கேட்டா அப்ப கொடுக்க மாட்டாரு. See, we should not ask that only we need car. இதெல்லாம் கொடுத்துட்டு தான் கொடுப்பாரு. He will give everything and then he will கையை give you. தட்டுங்களே. Clap your hands and உங்கள் தேவன் உங்களிடத்தில் பொறுமையா இருக்க நினைத்துக் கொள்ளாதீர்கள். do not think that the Lord is The delaying. side divisions branches உங்கள் தேவைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் சென்டர்ல வந்து உங்களை உட்கார வைப்பார். The God will make everything is in the right way and he will make you to sit at the center. கை தட்டுங்களே. Clap your hands and ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உங்களால் அவனன்றி அணுவும் அசைவதில்லையே. The people say that nothing will happen without him. அவனன்றி அணுவும் அசைவதில்லை. Even a single atom will not move. இறைவன் மகா பெரியவன். Our God is a great God. கர்த்தர் மகா பெரியவர். The Lord our God is a great God. அவனன்றி அணுவும் அசைவதில்லை. Nothing will move without him. ஒரு சுவையான நகைச்சுவை சம்பவம் உண்டு. It's a wonderful interesting joke I want to tell. ஒரு ஆலம் அரச மரமும் ஒரு ஈ பறக்கிற ஃப்ளை ஈயும் நண்பர்களாக இருந்தார்கள். There is a banyan tree and a fly was a friend. ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். Both are friends. ஒரு நாள் தென்றல் காற்று அப்படி வீசிக்கொண்டிருந்தது. One day gentle breeze was there. அப்ப ஈ சொன்னது, That time the fly said, ஆலமரம் சொன்னது, That banyan tree மன்னிக்கும் said, அரச மரம். அரச மரம். அரச மரத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? Banyan tree. Banyan tree. இந்த அரச மரம் சொன்னது, The banyan tree said, நான் என் கிளைகளை அசைத்த உடனே when I move my branches, உலகமெங்கும் காற்று போகிறது, the தென்றல் breeze வீசுகிறது. went into the world. உடனே அந்த ஈ சொன்னது, Then the fly said that, அப்படி இல்ல லூசு, it's not like that, loose. நான் என் சட்டைகளை வைத்து அடித்த உடனே When I move my wings there, உலகமெங்கும் காற்று தென்றல் பரப்பட்டு the போகிறது. breeze sweep over the nations, world. ஆலமரம் கிளையினால் காற்று வந்தது என்றது. The banyan tree said that because of my branches, சாதாரண the ஈ wind வந்து தன் ரெக்கைகளை அடித்து காற்று comes. A வருகிறது. tiny fly said that because of my wings that there ரெண்டு is a ஒன்றுக்கொன்று breeze. தன்னுடைய சுய முயற்சியினால் தான் காற்று வந்து நினைத்து கொண்டது. They thought themselves that it is because of our own effort. the சற்று breeze has நேரத்தில் come. ஒரு சூறாவளி வந்தது. After that, a viral wind, a tempest came, a storm. வேண்டுதானா வைன் A viral wind, வைன் viral wind, storm. ஸ்டார்ம் வந்தது. ஒரு சூறாவளி காற்று வந்தது. A storm came. ஆலமரம் வேரோடி பிடுங்கி கீழே விழப்பட்டது. That அரச tree மரம் uprooted, that banyan tree uprooted and fall into the அந்த ground. அரச மர கிளையிலே சிக்கின ஈயும் ஆண்டு போனது. That fly which is get into the branches, it's also dead. நான் எனது என்பது நமக்கு எதற்கு? I and we, why should we climb ourselves? நம்மை ஆட்டுவிக்கிற ஒருவன் இருக்கிறார். There is a God who rules over it. அவரால் தான் எல்லாம் முடியும். Everything is possible by the Lord. எத்தனை சொல்லுங்க. Let's say hallelujah. ஹalleluya. F minor. Thank you, Lord. F minor major. எல்லாம் கூடும் உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லு மகளே, ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா, ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி கைகளை தட்டி ஆண்டவருடைய மகிமை நம்மில் இருக்கிறது. The glory of the Lord is in the midst of us. சகரியா 4ஆம் அதிகாரத்தில் சகரியா சொல்லுகிறான், In Zechariah chapter 4, the Zechariah says, பலத்தினாலும் அல்ல, not by might, பராக்கிரமத்தினாலும் அல்ல, nor by power, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். but by my spirit, the Lord says. 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, 1 John chapter 5:4 says, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். your faith will overcome the world. என் அன்பு சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். only our faith will overcome the world. கர்த்தருடைய மகிமை நம்மில் இறங்கி வந்திருக்கிறது. The glory of the Lord has come in the midst நாம் of us. ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படி ஜெபிக்கும் என்பதுதான் இன்றைய கேள்வி. So when we pray, how to pray, that is a question that விசுவாசிகள் எல்லாம் மழைக்காக ஜெபித்தார்கள். every believers will pray for the அவருடைய rain. ஜெபங்கள் கேட்கப்பட்டு மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. They begin to rain and the Lord answered to the prayers. தூத்துக்குடி மாதிரி ஒரு பகுதி அது. It's like a Tuticorin area. நிறைய உப்பளங்கள் உப்பு வியாபாரிகள் இருந்தார்கள். There is less of a lot of salt fields. உப்பு எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. Salts have been all உப்பு வியாபாரிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். Lot of loss for them. கோர்ட்டுக்கு போனாங்க. They went to the court. அவர்கள் கேஸ் கொடுத்தாங்க. They filed a case. என்ன கேஸ் கொடுத்தாங்க தெரியுமா? You know what they filed a case? இந்த விசுவாசி கிறிஸ்தவர்கள்லாம் ஜெபம் பண்ணி மழை வர வச்சு எங்க உப்பெல்லாம் நஷ்டமாச்சு, எங்க வியாபாரம் எல்லாம் போச்சு. The believers have prayed because of that the rain came. That's why we lost our all sorts and business. விசுவாசிகள் கவுண்டர் பெட்டிஷன் போட்டாங்க. The believers also filed a suit against them. Counter case. இதோ அவங்க பதில் சொன்னாங்க. You know they answered. நீதிபதி இடத்தில் போனார்கள் விசாரணைக்கு. They went to the judge to be answered. அவர்கள் சொல்வது பொய். He said it is a lie. வியாபாரிகள் சொல்வது பொய். The businessmen are telling lie. அது எப்படி லார்ட் ஜெபம் பண்ணனால மழை வந்து உப்பெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும்? How they judge that because we prayed that because of that the salt has been gone into மழை வருகிற வரம் வந்தது, இப்போ அது அடித்து எல்லா உப்பும் கரைஞ்சு போச்சு. The rain came the way it has come, that's how the salt is dissolved. ஆண்டவருடைய மகிமையுள்ள கரச்சினால், because of the glorious hand of the Lord, நீதிபதி தீர்ப்பு சொன்னார். the judge gave the judgment. ஜட்ஜ்மென்ட் சொல்லிட்டு சொன்னாரு, he said the judgment, எது எப்படியோ இருக்கட்டும், whatever it may be, ஆனால் you know what, இந்த வியாபாரிகளுக்கு இருந்த விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லாமல் போயிற்று. even the believer, the businessman is having the faith, but you people are not having the faith. வியாபாரிகள் நினைக்கிறார்கள், the believers are the businessmen are believing, கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணினால் மழை வரும், because the Christians are praying that the rain comes. ஜெபம் பண்ணினால் மழை நிற்கும் என்று. They pray that the rain will அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லையே என்று. but that faith is not with the Christians. நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கிறது. that is how only we are praying. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். see, your faith will overcome the world. ஜெபியுங்கள், pray, ஜெபியுங்கள், pray, ஜெபியுங்கள், keep praying, கைகளை தட்டி ஜெபித்து கொண்டே இருங்கள். keep on praying. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். this answer will come. வெகு காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இறக்க பண்ணும். it will be troublesome for the heart விரும்பினது to wait for வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல when இருக்கும். the desire comes, things comes. எபேசியர் 1:23 சொல்லுகிறது, in Ephesians 1:23 says, அவருக்கு ஒரு பெயர் உண்டு, there is a name for our Lord. எல்லாவற்றையும், in everything, எல்லாவற்றாலும் he fills with everything. நிரப்புகிறவர். he is a God who fills. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். he fills everything with all things. 2024 இல் in 2024, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, wherever there is a lack, எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ, wherever there is emptiness, அதை எல்லாவற்றையும் நிரப்புவார். and all that the Lord is going to நன்மைகளை நிரப்புவார். he will fill it with the goodness. உங்களுக்கு வெற்றி வருகிறது, surely the victory ஜெயம் comes. வருகிறது, the victory comes to your life. பரலோக தேவனுடைய கரங்கள் மீது இறங்கி வருகிறது. the heavenly God
God's hand is coming upon you. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, Hebrew 11:6 says, அவர் உண்டென்றும் the Lord is alive. அவரை நம்பர்களுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். He answers to those who seek him that he is the Lord. You have to believe. சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, Psalm 32:10 says, துன்மார்க்கருக்கு அநேக வேதனை உண்டு, there may be lot of troubles for the wicked people, கர்த்தரை நம்புகிறவனையோ but those who trust in the Lord, கிருபை சூழ்ந்து கொள்ளும். the grace will encompass around கர்த்தரை him. நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். The man who believes on God, the grace will யோபு encompass around him. 11:20 Job 11:20 says, துன்மார்க்கனுடைய நம்பிக்கை சாகனுடைய சுவாசம் போல ஒளிந்து போகும். the wicked man's hope will be disappeared like a யோபு smoke. 8:13 Job 8:13 says, மாயக்காரனுடைய நம்பிக்கை அழியும். the man who is a deceiver's hope will be destroyed. நீதிமொழிகள் 16:20 Proverbs 14:20 ஜெரேமியா 17:7 Jeremiah 17:7 கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். those who trust in the Lord will be prospered. ரோமர் 1:17 Romans 1:17 கலாத்தியர் 3:11 Galatians 3:13 எபிரேயர் 10:38 Hebrew 10:38 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். because of the faith the righteous will live by faith. 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, 1 Corinthians 15:57 says, நம்முடைய ours, கர்த்தனாகிய our Lord God, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் in the name of Jesus நமக்கு Christ, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. praise God to the Lord who gives us கைதட்டு victory. கைதட்டு 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 கைதட்டு. God in the name of Jesus. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். The Lord is a shelter to save us from the storm. பிரச்சனைகள் என்ற பெருவெள்ளத்திலிருந்து உங்களை தப்புவிப்பார். The Lord will save you from the every kind of troubles and எதிரி storm. என்ற பெருவெள்ளத்திலிருந்து தப்புவிப்பார். Save you from the enemies. கடைசியில் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க In பண்ணுவார். every places the Lord will give you victory. சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியான குருதுமை கொடியேற்றுவார். The enemy comes like a flood, the Lord will raise up his சந்தோஷம். flood. How joyful it is. எத்தனை சந்தோஷம். What a joyful it is. Thank you Jesus. Thank you Lord. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில்
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. உம்மை முழு வள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, எல்லாரும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, எல்லாரும் worship the Lord. ஆராதனை 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 ஆராதனை, எல்லாரும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஜீசஸ், ஹalleluya. தேவனுடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆராதனை 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 ஆராதனை, ஹalleluya. கைகளை உயர்த்தே ஆராதனை. ஹalleluya. ஆராதனை. தேனினும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, சொல்லு மகளே. தேனினும் அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சொல்லு மகளே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்படியே கண்களை மூடிக்கொண்டே எழுதி நில்லுங்க.
யாரும் கண்ணை திறக்க கூடாது. பிரசன்னத்தோட தேவ பிரசன்னத்தோட எழும்பிருங்க. In His presence. வாலண்டியர்ஸ் இயேசுமர உடன் ஊழியர்கள் உங்கள் பணியை செய்ய தொடங்குங்க. In the name of Jesus. தேவனுடைய கரம் இறங்க போறது. The Lord is going தேவனுடைய to வல்லமை இறங்க போறது. The God's power கர்த்தர் is உங்களை going to ஆசீர்வதிக்க போகிறார். come. The Lord is going to bless you. ஜீசஸ் நேம். Jesus. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. The God's power is going to touch you. கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் இறங்கி வர The போகிறது. fire of God is going to come upon you now. நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. நன்றி அப்பா. Thank you Father. நன்றி. Thank you Lord. நன்றி. Thank you Father. கைகளை தட்டி. Clap your hands. கைகளை and glorify தட்டி. God. கைகளை தட்டி. தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும். God's hand shall come ஒவ்வொரு upon மேலே இறங்கி everyone. வரட்டும். Upon everyone. ஒவ்வொரு மேலும். Upon each and everyone. ஒவ்வொரு மேலும். The Lord's hand comes. பாக்கியமணி. Oh Bhagyamani. தேவனுடைய கரம் இழந்ததை திரும்பி தருகிறது. The God's hand is recovering everything what you lost. சுந்தரராஜ். Sundar Raj. உங்கள் பிள்ளைகளுக்காக கலங்கி வந்திருக்கிறீர்கள். You come with troubling your children. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. The Lord's hand is coming upon you. விக்டர். Victor. கர்த்தர் இழந்ததை திரும்பி கொடுக்கிறார். The Lord restores everything what தேவனுடைய you lost. வல்லமை இறங்கி வருகிறது. God's glory comes upon you. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. Receive the deliverance. அமுதவல்லி. Amudavalli. தேவனுடைய கரம் உன் மகளுடைய காரியத்துக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள். You are crying about your daughter and crying. இயேசுவை தொடுகிறார். The Lord is touching you. ஷைனிங். Shining. தேவன் இழந்ததை திரும்பி தந்து கொண்டிருக்கிறார். The Lord restores and rebuilds everything to you. இரண்டு ஜோசப் இங்கே வந்திருக்கிறீர்கள். Two Joseph is here. தன்னுடைய வயிற்றின் அடிப்பதற்கிற பலவீனத்தோடு வந்திருக்கிற ஜோசப். A person come with the infirmity in the midst of his stomach. இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. The Lord's hand is touching you. உங்கள் சாபம் உங்களோடு தொலைந்து போகிறது. The God is breaking your curse. இந்த 14 நாட்களில் கடந்த 14 நாட்களில் For 14 days குடும்பத்திலே ஒரே போராட்டம். there is a terrible problem in the family. ரெண்டு குழந்தைகள் கணவன். Two children's father. ஐயோ எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாரா? Will the Lord set me free from கடன் captivity? பாரம். There is a burden of குடும்பத்தில் சமாதானமே இல்லை. no peace in the family. உயிரையே மாய்த்துக் கொள்ளலாமா? You think that I will destroy myself? 14 நாட்களில் 2 முறை அப்படி யோசித்த ஒரு குடும்பத்தில் இங்கே இருக்கிறீர்கள். Within 14 days twice you thought you will finish your இன்றைக்கு life. தான் வந்திருக்கிறீர்கள். Today only you have come here. கணவன் மனைவி 2 பிள்ளைகள் உண்டு. Husband wife and with the 2 children. நீங்கள் விரும்பினால் என் பக்கத்தில் வாருங்கள். If you are willing you can come forward. உங்கள் 14 நாட்களில் நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள். The 14 days that you have been crying. விரும்பினால் சீக்கிரத்தில் என் பக்கத்தில் வாருங்கள். If you are willing come forward. They are sleeping. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானம்மா? Is it for you? 14 நாள் 2 முறை செத்து போயிடலாம் அப்படி நினைச்சீங்க. Twice சத்தமா you சொல்லுங்க. thought you சத்தமா. finish your life. இது ஆண் தானா? ஆமா ஆமா. அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. உங்க பேர் என்ன? சங்கீதா. நான் ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, Dear Father, கடந்த 14 நாட்களில் 2 முறை குடும்பத்தில் ஒரே கசப்பு, கணவன் 2 குழந்தைகள். for 14 days there is a bitterness and she was மனம் கசந்து வந்திருக்கிறார்கள். she came with a bitter கர்த்தரை troubles. தொடுவாரா என்று. The Lord will the Lord touch me? கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, நீ சாக வேண்டியவள் அல்ல. you don't need to die. தேவன் வருகிற 27ஆம் தேதிக்குள் By the 27th ஒரு அற்புதத்தை செய்து the Lord is going to do a உன் miracle. சாபத்தை மாற்றி And God is going to break the இழந்ததை curse. கொடுத்து And he will give you the deliverance. உனக்கு வெற்றியை கட்டளையிடுவார். He will give you the success and நீ victory. வெட்கப்பட்டு போக மாட்டாய். You will not be put into shame. என் மகளே சங்கீதா, Oh dear daughter நான் Sangeeta, சொல்வது உண்மை. is it true? பொய்யில்லையே. That's right. Oh God. God's in the power in the name of Oh, in Jesus. the name of Jesus. Thank you Father. Hallelujah. கைகளை தட்டி, கைகளை தட்டி. Glorify God. ஒரு Glorify அன்பு God. சகோதரனை பார்க்கிறேன். I'm seeing your dear brother கடந்த 1 ஆண்டு 8 மாதத்தில் for 1 year and 8 months. 2 பிசினஸ் பண்ணீங்க. 2 business you have done. 2 நஷ்டம் அடைஞ்சிருச்சு. Both the business have gone இப்பொழுது failure. புதிய காரியத்தை ஒன்று செய்ய துணிந்திருக்கிறீர்கள். Now you are trying to do a new கர்த்தர் business. ஆசீர்வதிப்பாரா பிரதர்? May the Lord my Lord bless 1 me. வருஷம் 8 மாதத்தில் 2 பிசினஸும் இழந்து ஒரு புதிய தொழிலுக்காய் காத்திருந்து வந்திருக்கிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன். Within 1 year and 8 months you have begun 2 business. All the 2 businesses lost. Now you want to கர்த்தர் start a உங்கள் new கையின் one. பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதை எனக்கு The சொல்லுகிறார். Lord wants to establish the hands of your works. விரும்பினால் என் அருகில் சீக்கிரம் வாருங்கள். If you are willing you can come forward. கர்த்தருடைய கரம் இறங்கி ஓடி வாங்க. The Lord's hand is coming. Thank you upon you. Come Jesus. fast. வருகிறது சீக்கிரம் வெட்கப்படாம வாங்க. என் அருகில் வருகிற முதல் 3 பேருக்கு ஜெபிக்க போகிறேன். People those who come. Thank you 3 Jesus. people comes forward. I'm going to pray. Thank you Jesus name. என் அன்பு சகோதரி, Dear sister, உடைந்து போன உள்ளத்தோடு இந்த கூட்டத்துக்கு you வந்தீர்கள். have come here with a broken heart.
கடந்த 2022 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இன்று வரை In October 7th, 2022, and பலவித பாடுகள் மத்தியில் உங்கள் குடும்பம் கடந்து போகிறது. troubles and pains your family has come ரெண்டு across. காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க சிஸ்டர். For two things that you are இழந்ததை கர்த்தர் திரும்பி தர வேண்டும். Lord who has to restore the சரீரத்திற்கு பலவீனத்தை கர்த்தர் பிடுங்கி போட God வேண்டும். has to remove the weakness in your body. 18 நாட்களாய் ஒரே போராட்டம். For 18 days the troubles are more. கர்த்தர் இழந்ததை தருவாரா? Will the Lord recover everything? தலை குனிந்த இடத்தில் என் தலையை உயர்த்துவாரா? Will the Lord lift up my head where I bow down? டிசம்பர் 22ஆம் தேதி In December 22, மாலை 5:45 நீங்கள் போராடினீர்கள். evening 5:45 you have been struggling. பிறக்க போகிற புது வருடமாவது என் சிறையிருப்பு மாறுமா Will என்று. this new year I will be set free from the captivity? உங்களுக்கு நன்மை பெற்றவர்கள் வெள்ளம் போல உங்களை சூழ்ந்து எதிர்த்தார்கள். The people those who received good things from you have come against you. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். The Lord says that I am the shelter for பெரிய you. வெற்றியை தருவேன். I will give you the victory. 2 மாதம் 17 நாட்கள் 2 அதிசயங்களை செய்து உன் தலையை நிமிரச் செய்வேன். Within 2 months and 70 days I will do 2 miracles, நீ wonders in your வெட்கப்பட்டு life. போக மாட்டாய். You will not be put into shame. அன்பு சகோதரி தேவி, Oh dear sister Devi. நான் சொல்வது உண்மைதானே? ஆமாப்பா, that's right. Thank you Lord. கைகளை தட்டி God's in the palm, the name of Jesus. Holy Spirit. Shiny. என் அன்பு மகளே, Dear daughter, வலது பக்கம் இடது பக்கம் சத்துரு கயிற்றை வைத்து கட்டி இழுத்தது போல உன் வாழ்வே. the enemy is pulling you from the right side and the left side, tying you with the rope like your எனக்கு life. ஒரு நம்பிக்கையும் இல்ல பிரதர். There's no hope in my life. கர்த்தரையே நம்பி நிக்கிறேன். I totally trust in the ஆண்டவர் Lord. சத்துருவின் கயிறை அறுப்பாரா? Will the Lord set me free from the மறுபடியும் ropes? என் சுக வாழ்வு துளிர்க்குமா? Will the Lord spread out my life? கண்ணீர் நிறைந்து ஓடி வந்திருக்கிறார். I come with a lot of tears in me. ஆண்டவரின் பெயரை அறிந்திருந்தார். The Lord knows your name. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். the enemies will be put into shame. இரண்டு புறம் செத்து போன அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றுவது போல ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். You tree that has died twice, like that the tree will spread out immediately. வருகிற ஏப்ரல் மாதம் Coming April 24ஆம் தேதிக்குள் before we are 24th, நான் புதிய வாசலை திறந்து I'm going to open a new door நீ for you. கண்ணீர் விடுத்து அதே இடத்தின் தலையை உயர்த்துவேன். The place where you shed tears, I will நீ lift up your வெட்கப்பட்டு head. போக மாட்டாய். You will not be put into shame. ஷைனி, நான் சொல்வது உண்மைதானே? Is it true? That's right. கைகளை தட்டி God in the palm, the name of Jesus. Jesus name. என் மகள் ஷைனியை கர்த்தர் அறிந்திருந்தார். Oh, the Lord knows my daughter அவருடைய Shiny. பிரச்சனையை அறிந்திருந்தார். The Lord understands your உங்கள் problem. பிரச்சனையும் தேவன் அறிந்திருக்கிறார். Even your troubles my Lord கைகளை knows. தட்டி Glorify God. என் மகளே, Oh dear daughter, எப்படி கடலில் துரும்பு தத்தளிக்குமோ போக்கும் வரவுமா இருக்குமோ, how a dust floating on the sea ஒரு waves. நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம். There is a joy one day and another day there is a tears. தேவனுடைய கரம் எனக்கு இறங்குமா? Will the Lord's hand touch me? நிரந்தரமாய் என்னுடைய வாழ்வு தங்குமா? Will my life be saved permanently? கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக புலம்பி தவிக்கிறாய். For 13 years you have been crying. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, உன் அழுகை சத்தத்தை கேட்பேன். I heard you are crying. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உன் கையில் கொடுப்பேன். A new blessing I will give it in your அது hands. உன் இரத்தத்திலோ உன் பக்கத்திலிருந்து வராது, தூரத்திலிருந்து வரும். It will not come with your blood, with not from your near. உன்னை It will ரெண்டு come from மடங்கு the far. சந்தோஷம் உள்ளவளாய் மாற்றுவேன். I will make your life double portion of joy. தலை குனிந்த இடத்தின் தலையை உயர்த்துவேன். I will lift up your head where உன் you go down. சமாதானம் நதியை போல திரும்பி Oh, வரும். the peace will run like a rivers. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். You will not be put into shame. என் அன்பு மகளே, My dear daughter, நான் சொல்வது உண்மைதானே? is it true? That's right. கைகளை தட்டி Praise God. God's in the palm, the name of Thank you, Jesus. Lord. Allah shattara. போகலாம். Thank you Jesus name. ஒரு அன்பு சகோதரி இருக்கீங்க. There is a sister, உங்க வலது கால், your right leg, உங்கள் வயிற்றிலே பிரச்சனை, there's a pain in your stomach. உங்களுடைய கழுத்து திரும்ப முடியாது. You are not able to turn your neck. 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். For 2.5 years you are suffering. வலது கால் வயிற்று நடுப்பதிலே பிரச்சனை, Right உங்களால் leg. தூங்க முடியாது, கழுத்து வேதனை. There is a pain in the neck and you are not able to 2.5 sleep. வருஷத்துக்கு மேலாய் போராடுகிறீர்கள். For 2.5 years you are suffering. சீக்கிரம் வாரீங்களா? கர்த்தர் உங்களை தொட போகிறார் இப்பொழுது. Come fast, the Lord
உங்கள் is going to touch you and heal you. கூட்டிட்டு வாங்க வலது காலான்னு கேளுங்க sister. பேர் என்னம்மா? என் பேர் வளர்ந்தது. நான் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். நீங்கள் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஒரு தரம் 23 24 வந்து செய்தி கொடுத்தீங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் வந்தேன், அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கீங்க. இப்போ வந்திருக்கேன். சரி, காலைல விடுதலை வந்துரு நம்புறீங்களாம்மா? நம்புறேன் பிரதர். வாங்க நம்புறேன். வாங்க. அது அந்த இழுக்கு வேண்டாம். நம்புறேன். நான் வரும். அன்பு கண்களை மூடுவோம். அன்பு ரட்சகரே, dear loving Savior, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் in the name of Jesus, இந்த கால்களையும் வயிற்றையும் கழுத்தையும் பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே, I renounce the devil which is holding the necks and legs and stomach. விட்டு வெளியே போ. In the name of Almighty Jesus, come out in Jesus' name. Jesus name of God. வளர்மதி அம்மா எழும்புங்க பார்க்கலாம். இப்போ கழுத்தை திருப்பி பாருங்க. அப்பா எப்படி அம்மா இருக்கு? இப்ப திருப்ப முடியுது. How do you feel? You are அடுத்து healed. அந்த வயித்துல இருக்க பிரச்சனை எப்படி நல்லா பாருங்க. இப்ப ஒண்ணு வயிறு வலிக்கல பிரதர். வலிக்கல. நடந்து பாருங்களேன், வேகமா நடந்து பாருங்களேன். கூட போங்க, 2 பேரும் பிடிக்காதீங்க, கூட போங்க. கண்ணை திறந்து நடக்கணும். கண்ணை திறந்து பார்த்து நடங்க. வேகமா விட்டுருங்க. ஜெயந்தி சிஸ்டர் விட்டுருங்க. கைகள் போங்க, கூட போமா. வாங்க. ஹalleluya. கைகளை தட்டு. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். வரும்போது எப்படி வந்தாங்க பாத்தீங்களா? நிக்க முடியல. கண்ணம் திறங்கம்மா. வளர்மதி அம்மா விடுதலை. போகும்போதும் அதே மாதிரி போறீங்க. சந்தோஷமா வெற்றி கொடி பிடித்திடுவோம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. வாங்க, கைகளை தட்டி. யார் அம்மா சுகம் கொடுத்தது? ஏசப்பா. எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருந்துச்சு? இந்த கால் வலி ரொம்ப வருஷமா. எத்தனை வருஷம் இருக்கும்? அது 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ ஓடி போச்சு. இப்போ இல்ல, வலி இல்ல. இப்போ இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க? கால் வலி இல்ல. அப்படி காலையில முழங்கால் வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நம்ம போவோமா வேண்டாமா, இப்படி வலி அதிகமா இருக்கே, என்ன பண்றது? நம்ம போகையில என்னமோ அந்த முழங்கால் முறிஞ்சு ஒடிகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் கூட்டிட்டு இப்படி ஆயத்தை பார்த்து கத்து நல்லவர், அவர் கிருபை என்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த முகத்தை அப்படியே ஜூம் பண்ணி அப்படி காட்டுப்பா. அந்த நெத்தியில இருக்கிறத பாருங்க. ஆனா இதயத்தில் அதுல பார்க்க முடியாதுப்பா. நெத்தியில இருக்கிறது எல்லாரும் பார்த்துக்கங்க. உள்ள வேற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் உலகத்தின் வெளிச்சம். உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி. Thank you. எத்தனை சந்தோஷம் பாருங்க. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. வேகமா போங்க. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகந்தந்திரே நன்றி ஐயா, சுகந்தந்திரே நன்றி ஐயா, பெலன் தந்திரே நன்றி ஐயா, பெலன் தந்திரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அபிஷேகித்தே நன்றி ஐயா,
அனலாக்கினே நன்றி ஐயா, என்னை அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பல்லி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லு மகளே, ஸ்தோத்திர பல்லி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஏசப்பாவுக்கு, ஏசப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு. கைகளை தட்டே. இதுவரை சர்ச்சுக்கே நீங்க போனதில்லை. You're not going to the church so far. முதல் முறை அங்க வந்திருக்கீங்க ஒரு சகோதரி. First time your sister has come கிறிஸ்தவ over. கூட்டத்துக்கு இதான் முதல் முறை. This is the first time for your Christian meeting. 14 ஆண்டுகளாக உங்கள் வீட்டில் தோஷம் இருந்து கொண்டு எல்லா நல்ல காரியங்களையும் தடை பண்ணிடுச்சு. There is a wicked thing for 14 years in your house. It has been a ஏசப்பா என்ன hindrance. விடுதலை ஆக்குவாங்களா ஐயா? Will Jesus deliver me? நம்பி வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. வாரீங்களா? I trust in God. I have come here for the first time. நீங்களா? I have come. நீங்களா? நீங்க தானா? anybody? வாங்க. கையை தட்டுங்களே. Oh, thank you. ஜீசஸ். கையை தட்டுங்களே. உங்க பேர் என்னம்மா? வளர்மதி. வளர்மதி அம்மா. இதுவரை இப்படி கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவை. 14 வருஷம் போராடிட்டு இருக்கீங்க. ஆண்டவன் விடுதலை கொடுப்பாரையா அப்படின்னு வந்திருக்கீங்க. அவ்வளோதானம்மா. எல்லாம் இழந்து போயிட்டேன், குடும்பம்லாம் செதறி போச்சு, என் வாழ்க்கையில் திரும்ப சமாதானம் வந்துருமா? 10 years. Will peace come into சரத்துல my family? சுகம் வந்துருமா? Will Jesus heal me? 2022 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ராத்திரி 9 மணி 12 நிமிஷத்திற்கு மரணத்தை போல போராட்டம். You were கர்த்தர் struggling என்னை with விடுதலை the ஆக்குவாரா? death in the December 22. நடந்தது உண்மைதானம்மா? சத்தமா சொல்லுங்க. உண்மையா? உண்மை. உண்மை. ஃபர்ஸ்ட் முதல் முறையா வந்திருக்கீங்க. கண்ணை மூடுறீங்களா? அன்பு ரட்சகரே, என் மகளுக்காக ஜெபிக்கிறேன். 14 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிற வளர்மதியின் மீது இருக்கிற பொல்லாத தோஷத்தை, சபிக்கப்பட்ட வல்லமையை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி மிஸ்ரேஸ் நாமத்தை சபித்து நிர்மலமாக the powers and principalities which has been destroyed, Lord, in the name of Jesus Christ, Lord. 28 நாட்களுக்குள் தேவன் ஒரு திருப்புமுனையை கொடுப்பார். Within 28 the Lord will give you a turning point. சரீரத்திலே பலவீனத்தை மாற்றுவார். God will remove the infirmities from your body. கர்த்தர் உயர்ந்த இடத்தில் உன்னை வைப்பார். The God will lift up your family. நீ விரும்பினது வரும். Your heart desire will be fulfilled. இந்த அம்மா கண்ணீரை பாருங்க. Look at the tears. கிறிஸ்தவ கூட்டத்துக்கே போனது இல்லையா? It's not gone to the Christians meeting. ஏசப்பா விடுதலை நம்பினாங்க. She believed that Jesus will. உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல, இயேசுநாதருக்கு தெரிஞ்சு. You already know and I 14 வருஷம் கண்ணீரை தொடச்சிட்டாரு. For 14 years சந்தோஷமா போங்கம்மா. Wipe out the tears. கர்த்தர் உங்களோட கையை தட்டுங்க. ஒரு ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. எனக்கு நிக்கவே முடியல, அவ்வளவு பெரிய அபிஷேகம். உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும் போலே தோணுது எனக்கு. அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையா கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும், அவ்வளவு அபிஷேகம். கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. The Lord told me to say, இந்த அபிஷேகத்தின் பொறி உங்கள் வீட்டுக்குள் விழப்போதா. This anointing will enter into your house now. இப்ப உங்க சரீரத்துல இறங்க போறது. Now the anointing goes. யாருக்கெல்லாம் வேணும்? Whoever needs. யாராவது மிடியாம கீழே விழுவாங்க, பக்கத்துல இருக்க பிடிச்சு உட்கார வச்சிருங்க. நான் ஜெபிக்க போறேன். Support them. I am going to pray. கர்த்தருடைய அபிஷேக அக்னி, the Lord's fire, the anointing. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். Lift up your hands. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Jesus name. என் பிள்ளைகள் சரீரத்திலும் வீட்டிலும் பாய்ந்து செல்வதாக. Lord, the anointing shall receive the Holy Spirit. கைகளை தட்டி ஆண்டவர் உங்களை வல்லமையை நிரப்புறார். The Lord is filling you. ஆன்லைன்ல இருக்கிறவங்க முடிஞ்சா வீடியோல வாங்க. இயேசுவின் வல்லமை உங்கள் ஊழியத்திலே உங்கள் குடும்பமே இறங்குகிறது. The Lord's power is filling you. Your family. Fill Lord. Lord, fill in Jesus name. Receive the Holy Spirit. Thank you Lord. தேவனுடைய கரங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. The Lord's hand is touching you. கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் இறங்குகிறது. The God's fire anointing is coming upon you. விட்டு கொடுங்க. Release. உங்கள் ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நல்ல சந்தோஷமா Allow the Spirit of God to work in you. அப்படி
receive, Yashala பெற்றுக்கொள். fill, 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 நிரப்பம். fill. பரிசுத்தாவியை போல நடித்துக் கொண்டிருக்க மாய்மால ஆவிகளே, Oh, every false spirit like Holy Spirit, அந்த சிறத்து வெளியே போய் படுக்க வச்சிருங்க. leave this place in Jesus name. போ வெளியே படுக்க வைங்க. Leave this place. Jesus say about God. In the name of Jesus. வெளிச்சவங்கமே இறங்குது, பாக்குறீங்க, நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டு The இருக்கீங்க. light is coming upon you. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. You are all seeing it. எல்லாரும் பாக்குறீங்க. You are all watching. You are எல்லாரும் இதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது. in everyone's heart the light is வந்தவங்க coming. வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Open up your mouth and praise God. நான் உங்களை விட்டுறேன், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுறேன். 1 minute I leave you. ஒரே நிமிஷம் ஆன்லைன்ல இருக்கவங்களை விட்டுறேன். Just I leave 1 minute for the தேவனுடைய வெளிச்சம் உங்கள் உள்ளத்தை இப்ப நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Lord's light is Receive the Holy Spirit. The Holy Spirit. Fill Lord. Jesus name. எல்லாரும் நிரம்புறாங்க. Thank you. ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குல்ல? பரிசுத்த ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கிறார். வெற்றி கொடி பிடிக்கிறார். Amen. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? Hallelujah. எனக்கு சந்தோஷம்னா கண்ணீர் வந்துடும். Thank you, Jesus. பயங்கரமா அழுவேன். Amen. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எனக்கு நிறுத்தணுங்க கூட மனசு இல்லைங்க. அங்கே பிரியாணிலாம் என்ன சிக்கன்லாம் அடித்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஆனால் அதை விட எனக்கு அறுசுவை உணவை உண்டது போல் முடிங்க, அறுசுவை உணவை உண்டது போல் திருப்தி அடைகிறேன். கைகளை தட்டே என்னப்பா இயேசு அப்பா பா. அல்லேலூயா. வியாதிக்கடத்தில் வலது கை வைங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். Keep your hand on the அன்பு இரட்சகரே, dear loving Father, வியாதிக்கடத்தில் யாரெல்லாம் வலது கை வைத்திருக்கிறார்களோ, who has kept their hand right hand on அந்தந்த வியாதி உள்ள இடங்களின் மீது in that place, Lord Father, துரைத்தனங்களை அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி we destroy the powers of victors of the darkness. இயேசுவின் சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. The victory which has been won on the cross shall pass over them in the name of Jesus. Come out, he'll deliver the name of Jesus. In the name of Jesus Christ. இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். The Lord has touched you. அநேக வியாதிகள் போயிருக்குது. Many sicknesses gone. சிலர் வலியோடு உட்கார முடியாமல் இருந்தீங்க, இப்ப வலியெல்லாம் மறைஞ்சிருக்கு. Some people are standing here without. யாரா சாட்சி சொல்ல விரும்பினா வந்து சொல்லலாம். Anybody wants to give testimony? வலியெல்லாம் போயிடுச்சு. The pain is gone. எனக்கு நல்லா இருக்கு பிரதர். Now I feel good. உள்ளத்திலும் இல்ல சரீரத்திலும் விடுதலையா இருக்கு. There is a deliverance in my heart and my body. சாட்சி சொல்றவங்க வரலாம். Anybody wants to give testimony? இப்போ வியாபாரம் பண்ணுகிற மக்கள், பிசினஸ்ல இருக்கிற மக்கள், கடன் பாரத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்க போறேன். I'm going to pray for the business people and the people those who are in debt. கையை ஏந்திக்காங்க. Stretch out your hand. அன்பு இரட்சகரே, நீ சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். What you have said, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பா என்று எழுதியிருக்கிறது. You will not borrow and you will give the lower debts to the people. கடன்கார பிசாசு அந்தந்த குடும்பங்களுக்கு பிடிங்கி நரகத்தில் போட்டு ஜெபி. I remove, I destroy the demon of the debts in the name of Jesus. நீ சுமதை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to touch my people. சம்பூர்ணமா எங்களை ஆசீர்வதியும். Oh, the Lord bless. தலையில கையை வச்சுக்கங்க. Father God, perfect. ஆசீர்வாதத்தால் நிரப்பியன. Oh, fill us with the கர்த்தர் இயேசு blessings. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். In the name of Jesus I pray. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த பிதாவே. Amen. In the name of Jesus. ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has blessed you. கைகளை தட்டி நீங்க எப்படி கொடுப்பீங்களோ தெரியாது, ஒரு சொன்னபடி கொடுத்து முடிப்பீங்க. எத்தனை பேருக்கு நம்முடைய யூடியூப் சேனல் தெரியும்? கையை வைத்துங்க. How many of you know our YouTube channel? எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க? அவங்க மட்டும் கை வைத்துக்கணும். பாக்கி You have subscribed. இன்னைக்கு மொபைல் எடுத்துக்கங்க. அதில் போய் டென்சிங் டேனியல் போடுங்க, அது வரும். அஃபிஷியல் சேனல் வரும். நிறைய பேர் நம்முடைய மெசேஜை நிறைய சேனலில் போடுறாங்க.
நம்முடைய சேனல் இருக்குது, அஃபிஷியல் சேனல் டென்சிங் டேனியல் ஜீசஸ் நவ் ஃபர்கெட்ஸ் அஃபிஷியல்னு வரும். ஒரு சில்வர் கோட் போட்டிருப்பேன், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அநேகருக்கு இன்னையிலேருந்து அந்த சேனலை ஷேர் பண்ணுறீங்க. செய்வீங்களா? எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை கேட்டு அதன்படி ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். I'm going to pray now. வானாதி வானங்களுக்கு மேலாய் The Lord God who sits above the heavens. இந்த நாளின் திறவுகோல் ஜெபத்தை இந்த புதிய வருடத்தில் முதல் மாதத்தில் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருப்பதற்காக In நன்றி. this promise key prayer, Lord, for the beginning this new year 2024. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் என்று The Lord பிரசங்கம் who saves us பண்ணியிருக்கிறேன். from the storms that I have preached, Lord. அதை நம்பி நிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Everyone who trusts in it, Lord, for the bless each and பிரச்சனை everyone. என்ற வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம். Whoever comes in the troubles of storm, எதிரி என்ற பெரு வெள்ளத்துக்கு தப்பும் the God அடைக்கலம். who saves from the enemy, the storms of the கடைசி enemies. எல்லா இடங்களும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் In every places you make the people to triumph over everything. என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். I have preached like that. அதை Lord. நம்புகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். Lord, bless each and everyone who இந்த வருடம் believes. முழுது என் பிள்ளைகள் விரும்புவது வரட்டும். Throughout the years, Lord Father, their heart சாபம் desires be நீங்கட்டும். fulfilled. Let the curse be broken. எந்த தீங்கு உலகத்தில் வருவது என் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது என்று Evil and ஜெபிக்கிறேன். wicked that comes to the world will not approach our children, என் Lord. பிள்ளைகளையும் அவர்கள் வீட்டை சுற்றிலும் அவருடைய கையிடும் வேலையிலும் கர்த்தருடைய இயேசுவின் ரத்தத்தை நான் பூசி I ஜெபிக்கிறேன். sprinkle the blood of Jesus Christ upon the family and upon the house and their hands is so please words of their ஆயிரம் hands. தலைமுறைக்கு நட்சத்திரமாய் மாற்றும். Oh, 1,000 generations, Lord Father, bless them to be the stars, Lord. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். Lord, I am an unworthy person. தேவரீ செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். What do you want to do that I have done it, இயேசு Lord? கர்த்தரா இயேசுக்கே துதிகனமும் செலுத்துகிறேன். Honor and glory belongs to you, என் பிள்ளைகள் Jesus. புறப்பட்டு செல்லும்படி சமூகம் முன்னிருந்து As காத்துக்கொள்ளும். my children goes, let your presence go. சகல before சத்துரு them. நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். I destroy the works of Satan in பிசாசுகள் Jesus' name. நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். I bind and destroy the இந்த வருஷம் devil. முழுதும் பூரண கிருபை எங்களோடு இருக்கட்டும். Throughout the year, Lord Father, your perfect, complete grace be with ஆசீர்வாதத்தை them. அனுப்புகிறேன். I bless them and send தொடர்ந்து them, கர்த்தரா Lord. இயேசுக்கு சுரத்தத்தின் மேல் பூசிக்கொள்ளும். Continuously we apply the blood of Jesus upon us. இறைவன் இயேசு கிறிஸ்துவே, Oh, dear loving Jesus இப்பொழுது Christ, என் God. பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை Now திறப்பார்கள். children will go and open their house. வாசலை திறக்கும் பொழுதே The moment they open the house, இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் Lord, the heavenly blessing which they have been அந்தந்த expecting வீடுகளில் in each and every house, நிரம்பி Lord. வழியட்டும் இயேசு Let சுவாமி. it be filled and overflow. நிரப்பும் Fill them, Lord. நிரப்பும் Fill the house, Lord. நிரப்பும் Fill them, Lord. ஆசீர்வதியும் Oh, bless them, Lord. ஆசீர்வதியும் Bless them, Lord. ஆசீர்வதியும். Bless them, Jesus. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. Thank you for blessing them. தொழுதுக்காய் கோடாகோடி நன்றி. Thank you, Lord, for the கோடாகோடி Thanks, Lord. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I pray. உம்முடைய ஆசீர்வாதங்களை May your blessings கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் be பரிசுத்த inherited by பிதாவே. the grace in the name of Jesus. ஆமென். Amen. ஆமென்.